Yes, good evening everybody. Last class வந்து நம்ம யூனிட் 5 தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5 உடைய கண்டினியூஷன். யூனிட் 5ல ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், அதுல பர்டிகுலரா தேர்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? தேர்ட் பார்ட்ல ஜெனடிக் இன்ஜினியரிங்ல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். அதுல பர்டிகுலரா வந்து transfer of gene into the eukaryotic cell, இதான் நம்ம சிலபஸ். ஓகே, நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேலயும் மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் காமிச்சிருக்கேன், அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகரியோட்டிக் செல், இதான் நம்ம சிலபஸ். ஸோ ஐ திங்க் பேஜ் நம்பர் 49 இல்ல 50ல வரும்னு நினைக்கிறேன். சரியா? பார்ட் 3 மெட்டீரியல், பார்ட் 3 50 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகரியோட்டிக் செல். ஸோ இதுல பர்டிகுலரா you know very well, the transfer of gene means in desired gene or foreign gene or rDNA gene. So that everything will be that host cells, maybe host cell, maybe it's a bacterium or plant cell or animal cells. So this is host cell. But desired gene ulla introduce pannom, the cell containing a rDNA, that is called transformed cell or transformant அப்படினு சொன்னோம். இல்லனா recombinant. நார்மல் டிஎன்ஏவுக்கும் ஆர்டிஎன்ஏவுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் ஆர்டிஎன்ஏ வில் பி இன்ட்ரோடியூஸ் இன்டு த டிஃபரெண்ட் மெத்தட் இன்டு ஹோஸ்ட் செல். ஸோ வாட் ஆர் த மெத்தட்? ஐ திங்க் த 6th மெத்தட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், ஷார்ட்கன் மெத்தட், எலக்ட்ரோஃபோரசிஸ், லிப்போசோம் ஃபியூஷன், டிரான்ஸ்டக்ஷன். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். அதுல முக்கியமா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தோம். எப்படி ஒரு பாக்டீரியா செல், பேஜ் நம்பர் 50ல எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அதுல பர்டிகுலரா டெம்பரேச்சர் 42 டிகிரி செல்சியஸ் அது கால்சியம் CaCl2 சொல்யூஷன்ல டைரக்டா நம்ம ஆர்டிஎன்ஏவும் பாக்டீரியம் போட்டா அது வந்து என்கல்ப் பண்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் பார்த்தோம். இட் இஸ் another important method. சரியா? the injection, அதாவது to the inject into that DNA into our cell organelle, into the directly into the cells using the with the help of the micropipette. இது ஒரு மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னும் மொத்தம் 6 மெத்தட் இருக்கு. 6 மெத்தடோட கண்டினியூஷன் தான் அடுத்த பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் we can say that ஷார்ட்கன் மெத்தட் இல்லைன்னா பயோலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஷார்ட்கன் மெத்தட் பயோலிஸ்ட். இதுல வந்து பேஜ் நம்பர் 51ல அந்த டயக்ராம் இருக்கும், நீங்க பார்க்கணும், பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் பேஜ் நம்பர் 51. சரியா? இது ஷார்ட்கன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது என்ன சார்னா, இதுவும் அதே மாதிரி தான். இதுல கொஸ்டின் நிறைய தடவை நம்ம அதர் தன் டிஆர்பி எக்ஸாம்ல ஷார்ட்கன் மெத்தட்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா த ஷூட்டிங் த பிளான்ட் ஆர் அனிமல் செல்ஸ் பை டிஎன்ஏ கோட்டட் கோல்டன் பார்ட்டிகிள்ஸ். சரியா? டிஎன்ஏ பார்ட்டிகிள், த கோல்டன் பார்ட்டிகிள்ஸ் சொல்றதுல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கோல்டன் பார்ட்டிகிள்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் எ கோல்டன் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா கோல்டன் பார்ட்டிகிள், DNA coated golden particles. So the golden particles la particular இதுல என்ன சார், the introduce into that DNA into the அந்த golden particle மூலம் அந்த DNA introduce பண்றோம் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் shotgun method அப்படின்னு சொல்லப்படுது. This method we are called as a micro projectile bombardment, வெடிக்க வைக்கிறது, மைக்ரோ ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து also called as like that. The RDNA எப்படி சார் இது கோல்டன் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றீங்கன்னா, the RDNA இருக்கு பாத்தீங்களா, recombinant DNA. The recombinant DNA it's mixed with golden particle or tungsten. இதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த DNA coated with golden particle இருக்குல்ல, அதே மாதிரி tungsten particles, golden particle இருக்கட்டும் இல்லைன்னா tungsten particlesலும் இது யூஸ் பண்றாங்க. சரியா? with help எப்படி சார் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி with help of treated the calcium chloride CaCl2. The DNA will be coated the tungsten or golden particles. That is, we are called as a micro projectiles. And the coated golden particle, the DNA coated, இதுக்கு இந்த சின்ன டாட்டா இருக்கு பாருங்க ரெட் கலர்ல, இதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ரொஜெக்டைல்ஸ். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 51ல டயக்ராம் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. So these micro projectiles are actually the fire into the plant cells. இங்க பாருங்க, இதான் டார்கெட் செல். டார்கெட் செல் என்னது? இது ஒரு பிளான்ட் செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து துப்பாக்கி மாதிரி. சரியா? இந்த கன்
இதுக்குள்ளதான் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வச்சு என்ன செய்யறோம், அப்படியே ஃபயர் பண்றோம். அதுக்கு எது மேல, பிளான்ட் செல்ஸோ ஒரு அனிமல் செல்ஸ்லோ, யூசிங் த ஷார்ட் கன் we are firing that. So அப்ப the micro projectiles it penetrate into the cell wall. சரியா? இப்ப இதான் ஒரு செல்னு வச்சுக்கலாம். இந்த மைக்ரோ ப்ரொஜெக்டர் இருக்கு, அதை பெனட்ரேட் பண்ணி உள்ள வரும் செல் வால் and deliver into that rDNA into host cell. That may be plant cell or animal cell, எப்படி வேணா இருக்கலாம். So rDNA will be integrated into the cell DNA. It is a useful method for the transfer of gene in that immature embryo. இதுல மேக்ஸிமம் என்னென்ன இதுல இந்த மாதிரி ஷார்ட்கன் மெத்தட் யூஸ் பண்றாங்க கேட்டா, இம்மெச்சூர் எம்பிரியோ, எம்பிரியானிக் கேலஸ், ரூட் செக்ஷனு, அதெல்லாம் ரொம்ப மைனூட்டா இருக்கும். அங்க போய்கிட்டு நம்ம மத்த மெத்தட் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் த ஸ்கின் அண்ட் இயர்ஸ், லிவிங் மவுஸ், the shot with that micro projectile for getting the DNA into the cells. உயிரோட இருக்கக்கூடிய மவுஸ்க்கு அந்த ஸ்கின்லயோ இல்ல இயர்லயோ அந்த காது அத வழியா இதெல்லாம் செலுத்துவாங்க. ஜஸ்ட் துப்பாக்கி மாதிரி சுடுறது சார். அது மைக்ரோ ப்ரொஜெக்டைல் ஒரு புல்லட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட் இப்படி நம்ம ஷூட் பண்ணா என்ன ஆகும், உள்ள அந்த செல்லுக்குள்ள போகுதுல, அத மாதிரிதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பார்த்தா ஷார்ட் கன் மெத்தட் ஃபார் வித் ஹெல்ப் ஆஃப். இதுல கொஸ்டின் என்னன்னா, என்ன மெத்தட், இது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மெத்தடு பிளான்ட் செல்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த இதுக்கு யூஸ் பண்றாங்க, அனிமல் செல்ஸ், லைவ் செல்ஸ். சரியா? அதே மாதிரி இந்த ஷார்ட் கன் மெத்தட்னா அது என்னென்ன யூஸ் பண்றாங்க, டங்ஸ்டன், கோல்டன் பார்ட்டிகல், அந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். வேற ஒன்றும் பெருசா இதுல இருக்காது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்க்க போறது எலக்ட்ரோஃபோரேஷன். ஷார்ட் கன் மெத்தட், எலக்ட்ரோஃபோரேஷனுக்கு டயக்ராம்ல சரி பார்த்துக்கலாம். ரைட். இது என்ன சார், எலக்ட்ரோஃபோரேஷன்னா the introduction of RDNA into the cell by the electric treatment. சரியா? ஒரு செல்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு செல்னா அந்த செல்ல நம்ம அந்த செல்வால்ல ஒரு எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு செல்வால்ல ஒரு எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். So that rapid method to introduce into the more number of that recombinant which is the short. அந்த மாதிரி எலக்ட்ரிக் பல்சஸ் கொடுக்கும்போது நிறைய RDNA உள்ள செலுத்த முடியும்னு சொல்றாங்க. இந்த மெத்தட் மூலம், எலக்ட்ரோஃபோரேஷன் மெத்தட் மூலம். RDNA the protoplast, it's a suspension to mix it together to keep that small glass chamber. ஒரு சின்ன கிளாஸ் சாம்பர்ல, அந்த கிளாஸ் சாம்பர்ல தான் எலக்ட்ரிக் நம்ம கொடுக்க முடியும். இதுல 2 electrodes are placed in the chamber. ஒரு சின்ன சாம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இதான் ஒரு சாம்பர். இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 எலக்ட்ரோட்ஸ். சார் அவங்களை மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது உள்ள எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். சரியா? So அப்ப the electric pulse to form the transition pore into the cell. அப்ப அந்த செல்ல உள்ள செல் வால் இருக்கும், இல்ல செல் மெம்பரேன்ல சின்ன சின்ன ஸ்போர்ஸ் உருவாக்கும். that may be it's a permeable to the RDNA. அது ஈஸியா RDNA உள்ள செல்லும். எஸ். So இது ஒரு மெத்தட். நம்ம protoplast uptake that one or more copies of RDNA from that suspension of that. இது பின்னோசைட்டோசிஸ். பின்னோசைட்டோசிஸ் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. செல் ட்ரிங்கிங் to introduce the RDNA into the E. coli cells. அந்த ஒரு மெத்தட்ல அது புரோட்டோபிளாஸ்ட்ல செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரோஃபோரஸ்னால அதை செய்ய வைக்கிறோம், தூண்டுறோம், அவ்வளவுதான். சரியா? சும்மா மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல சில லிமிடேஷன் இருக்கு. This method cannot be adapted to introduce the RDNA into that intact plant cells. அதே மாதிரி அனிமல் செல்ஸ் பொறுத்தளவு ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா இது கரண்ட் பவர் பாத்தீங்களா, எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்றோம், அதுல விடுறோம். அப்ப ஈவன் த அனிமல் செல்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆட்டும். எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட்னால இட் வில் பி சோ சென்சிட்டிவ். இதுல சில டிராபேக்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நம்ம கொஞ்சம் தெரியாம கொஞ்சம் கூட கொடுத்துட்டோம், டூ ஸ்ட்ராங், த பிளான்ட் புரோட்டோபிளாஸ்டம் மேபி இட்ஸ் லாஸ்ட் த வயபிலிட்டி. பிளான்ட் செல்லே இறந்துரும், புரோட்டோபிளாசம் அனிமல் செல்ஸ் இறந்துரும் சொல்றாங்க. அது நம்ம பவர் கொஞ்சம் டூ ஸ்ட்ராங்கா இருந்தா. சரியா? These are another important things. Next, liposorption, page number இதுல 52லயும் டயக்ராம் இருக்கும் சார். 54லயும் இருக்கும் பாருங்க டயக்ராம். 54லயும் அது எப்படி அது RDNA உள்ள எடுக்குது அப்படின்னா 54ல டயக்ராம் இருக்கும். இது எப்படின்னா, லிப்போசோம் இஸ் த ஸ்மால் ஸ்பெரிக்கல் வெசிக்கிள்ஸ். டயக்ராம் லிப்போசோம்.
சரி, இதுல இல்ல லிப்போசோம் டயக்ராம் இல்ல. லிப்போசோம் அந்த பிக்சர் பாத்துக்கோங்க. 52, 54 படத்துல மெட்டீரியல்ல பாருங்க. Actually, that liposome is a small spherical vesicle. It's a made up of a phospholipids. அப்ப ரவுண்டா இருக்கும். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரவுண்ட்னா அதுல பிக்சர்ல பாருங்க. அப்படியே ரவுண்டா வரிசையா அப்படி இருக்கும். லிப்போசோம் ஃபிஷன். அதுல இது இந்த பிளாக்ல உள்ளது இது லிப்பிட்னா மிடில் இந்த கேப் இருக்குல்ல இது வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். It's a mini concentric layer of the phospholipids like this. But the liposomes are a polar head face towards the non-polar other tail. அது ஹெட் வந்து அது ஃபேஸ் இன் தட் சென்டர். சிம்பிளா எப்படி புரியும்படி சொன்னா உங்களுக்கு தெரியும் லிப்பிட் மாலிகுல் எப்படி இருக்கணும். ஒவ்வொரு லிப்பிட் மாலிகுல் இப்படித்தான் இருக்கும். சரியா? இது வந்து வெளிநோக்கி இருக்குமா இது உள்நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஸோ த அட்ஜஸ்டன்ட் லேயர் ஆஃப் தி இந்த ரெண்டு லேயர் இருக்குல்ல இந்த கேப் இதுல என்ன சார் இருக்குன்னு கேட்டா தட் எவரிதிங் வில் பி வாட்டர் மாலிகூல்ஸ். இந்த கேப் இதுலதான் வந்து என்ன இருக்கும் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் த வாட்டர் லேயர். It will be separated to adjacent layer. The liposome fused with the cell membrane and discharged into that a content to the cells. The RDNA present in that a constant integrated cells with the DNA. So the inner lipid layer it's fused with the nuclear membrane and discharged into that a content into the nucleus. அப்ப என்ன ஆகும்னா it's frequently the liposome can be increased that சரி இது ரொம்ப அடிக்கடி நடக்கணும். அந்த லிப்போசோம் வந்து நம்ம ஆர்டிஎன்ஏவை ரீகாம் டிஎன்ஏவை என்கால்வ் பண்ணணும் எடுக்கணும்னு சொன்னா we are using that PEG உங்களுக்கு தெரியும் பாலி எத்திலீன் கிளைகால். இது வந்து ஒரு ஃபியூசிங் ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அத மூலம் என்ன செய்யும் ஆர்டிஎன்ஏ உள்ள இதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்னன்னு சொல்லி இன்னொரு ஏரியால வரும் நான் சொல்றேன் இது வரும்போது. சரியா? நீங்க பேஜ் நம்பர் 54ல பாருங்களேன். 54ல அந்த புரோட்டோபிளாஸ்ட் அந்த உள்ள அந்த 54 டயக்ராம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. அதுக்குள்ளதான் வந்து லிப்பிட் லேயர் அதுக்குள்ள ஆர்டிஎன்ஏ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதான் லிப்போசோம். சோ இது அப்போ புரோட்டோபிளாஸ்ட்குள்ள அது அப்படியே இப்படி என்கல்ஃப் பண்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் ஒரு 3 டயக்ராம் இருக்கு பாருங்க கண்டினியூஷனா. அது பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போய் டோட்டலா இன்சைடு என்டர் ஆயிருது. அதான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? சோ நெவர் இன்டர்ஃபரன்ஸ் த இம்யூன் சிஸ்டம். இது வந்து சில அட்வான்டேஜ் பொறுத்தளவு எனி லார்ஜ் டிஎன்ஏ கேன் பி டெலிவர்டு வித் ஹெல்ப் ஆஃப் திஸ். சின்ன டிஎன்ஏவில் பெரிய டிஎன்ஏ இந்த லிப்போசோம் ஃபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அது மாதிரி லிப்போசோம்ஸ் நெவர் டிஸ்டர்ப் தட் integrity of the cells and they protect that foreign DNA from the cellular nuclear enzymes. They never interfere with the immune system. எந்த இது இன்டர்ஃபரன்ஸ் ஆகாதான். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் லிப்போசோம் ஃபியூஷன் சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேற டிரான்ஸ்டக்ஷன் வேற சார். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னது ஜஸ்ட் ஒரு பாக்டீரியா ஈக்குவலையா ஒரு சொல்யூஷன்ல போட்ட உடனே அதுல கால்சியம் CaCl2 பிளஸ் ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல போடும்போது அது நேரடியாக அதை எடுத்துக்கிறது. அது வந்து டிரான்ஸ்டக்ஷன். அதுக்கு பேர் நம்ம சொல்றோம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது டிரான்ஸ்டக்ஷன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ இன்டு த பாக்டீரியல் செல் த்ரூ வைரஸ் ஆர் பாக்டீரியோபேஜ். அங்க என்ன சொன்னேன் இந்த வைரஸும் வராது பாக்டீரியோபேஜும் வராது. இதான் அதுக்கு ரெண்டு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு ஆப்ஷன்ல டிரான்ஸ்டக்ஷன் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். சரியா? ரெண்டு போட்டு இந்த வேர்டிங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்டக்ஷன்னா எதன் வழியாக த்ரூ வைரஸ் ஆர் பாக்டீரியோபேஜ். இவ்வளவுதான். இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல லாம்டா பேஜ் இஸ் டிரைவ் த வெக்டார் த காஸ்மிட் கேப் த 2 cos sites are having some and either side of the DNA it's a desired the DNA is the insert to that viral vector DNA the constant of RDNA. It's a recombinant bacteria also to formed in that culture. இந்த மாதிரி தான் நம்ம இந்த படத்துல பார்த்தாலே தெரியுமாங்களே. இது என்னது இது வந்து நம்ம பாக்டீரியோபேஜ். அப்ப இது நார்மலா வந்து பாக்டீரியோபேஜ்க்குள்ள நம்ம அந்த டிஎன்ஏ டிசைட் டிஎன்ஏ உள்ள செலுத்துறோம் பாருங்க. செலுத்தின உடனே அதை கட் பண்ணி அதுக்குள்ள ஃபிட் பண்ணி நிறைய உருவாக்குறோம். இங்க கட் பண்ணி இதுல உருவாக்கணும்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம டிசைட் டிஎன்ஏ இங்க உள்ள வந்துருச்சு. சோ அப்ப ஒரு வைரஸோ இல்ல பாக்டீரியோபேஜ் மூலமோ சரியா நம்ம என்ன செய்வோம் ஆர்டிஎன்ஏவை உள்ள செலுத்துறோம். இதான் மெத்தட். இது பேர் தான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபெக்ஷன். இது வேற சார். டிரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்றது இது எப்படின்னா டைரக்ட் இன்டேக் ஆஃப் நாக்டு டிஎன்ஏ ஃப்ரம் த கல்ச்சர் மீடியம். நேரடியா எடுத்துக்கிறது. சரியா? இது வந்து பாக்டீரியா செல்ஸ் கிடையாது. யூகேரியோட்டிக் செல்ஸ்ல வெரி சிம்பிள் டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பாக்டீரியா தான் சார்.
எப்படி பாக்டீரியால அந்த கல்ச்சர் மீடியத்துல நம்ம போட்ட உடனே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதோ அது பாக்டீரியால ப்ரோகேரியஸ்ல. இதே இது கொஞ்சம் யூகேரியோட்டிக் செல்ஸ்னா அது பண்ண முடியாது. எது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியாது. அங்க டிரான்ஸ்ஃபெக்ஷன் தான் நடக்கும். கல்ச்சர் மீடியத்துல இதே ப்ரொசீஜர்லாம் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். பட் இதான் கொஸ்டின். ஒரு ப்ரோகேரியேட்ல என்ன மெத்தட்ஸ்ல ஆர்டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபெக்ஷன், இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆப்ஷன். இவ்வளவுதான், வேற ஒன்னும் அங்க கேட்க போறது கிடையாது. சரியா? அது மட்டும் கம்பேர் பண்றீங்க, வேற ஒன்றும். இட்ஸ் வெரி சிம்பிள் டு த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த பாக்டீரியா. டிரான்ஸ்ஃபெக்ஷன் takes place the plant cells and animal cell in vitro culture சொல்றோம் பாத்தீங்களா? அதுல வந்து plant cells and animal cells. First transfection in plant cells பார்ப்போம். The young plant cells to uptake the DNA fragment to adding that some nutrient solutions by that root system மூலம். இதுல நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. It's mad that isolated that protoplasma tobacco to uptake that RDNA having that சில resistant gene உள்ள introduce பண்றோம் கல்ச்சர் மீடியம் மூலம். I mean protoplast took that RDNA from that medium, the grow well in that mediums. The plant will be regenerated from that recombinant protoplast. This method will be provide the RDNA into that all cells in the plants. Plant cells la just the maximum parne plant cells animal cells nave eukaryotic vandruva avladha. ரொம்ப டீப்பான क्वेश्चन வராது. யூகரியோட்டிக் செல்ஸ்ல இந்த இது என்ன யூஸ் பண்றாங்க? டிரான்ஸ்ஃபெக்ஷன். வேர்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் பெருசா இல்ல, பயங்கரமானது யாரு அப்படிலாம் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே இது அனிமல் செல்ஸ் பொறுத்தளவு ஃபாரின் டிஎன்ஏ கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் டைரக்ட்லி இன்டு த அனிமல் செல்ஸ் பை டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஸோ அனிமல் செல்ஸ் வந்து லைன் ட்ரீட்டட் வித் தட் ஆர்டிஎன்ஏ. இங்கேயும் கால்சியம் பாஸ்பேட் சொல்யூஷன் வி ஆர் யூசிங் தட். ஸோ த செல்ஸ் இன்டேக் ஆஃப் ஆர்டிஎன்ஏ எப்படி இன்டேக் எடுத்துக்கணும்? த்ரூ பின்னோசைட்டோசிஸ். அப்படியே என்கல் பண்றதோ அந்த மாதிரி அனிமல் செல்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. சரியா? ரைட். த டிரான்ஸ்ஃபெக்ஷன்ல இதுல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் ஆர்டிஎன்ஏ இன்டு பாக்டீரியல் செல்ஸ்ல அதுல ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிஎன்ஏ கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். ஆர்டிஎன்ஏ செல்ஸ்ல அதுல பாக்டீரியா பொறுத்தளவு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னேன். இது ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல அதை நம்ம பார்த்தோம். ஸோ த பாக்டீரியம் த மெக்கானிசம் த ஆர்டிஎன்ஏ இஸ் இன்ட்ரோடியூஸ் இன்டு தட் பாக்டீரியம் பை த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது ஒரு இது. ஸோ இதை பத்தி நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கிரிஃப்ட் எஃபெக்ட் ஞாபகம் வரும். கிரிஃப்ட் எஃபெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ஆர்டிஎன்ஏ இந்த பாக்டீரியல் செல்ஸ்னா. ஸோ அப்ப ஒரு நார்மலா ஒரு பாக்டீரியல் செல்ஸ்ல இது கூட டயக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்றேன். இன்ட்ரோடியூஸ் இன்டு தட் பிளாஸ்மிட். இது கிடையாது, ஒரு நிமிஷம். இதோட சொல்லலாம். பாக்டீரியல் செல் தான் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இல்ல பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வாஸ் டிஸ்கவர்ட் பை கிரிஃப்ட். அதான் இப்ப என்ன சொல்லுவாங்க? கிரிஃப்ட் எஃபெக்ட். பேஜ் நம்பர் 56ல இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 56 கிரிஃப்ட் எஃபெக்ட். இது ஏற்கனவே லாஸ்ட் நான் சொன்னேன். இதுதான் திரும்ப ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். The transformation produced in that RNA was developed by Thea and Mendel சொல்லக்கூடியது. இதுல பேஜ் நம்பர் 56ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதே தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஒரு இன்சுலின் அங்க லாஸ்ட் சொன்னதான் ப்ரோ இன்சுலின் ஜீன். ஒரு ரேட்ல இருந்து என்ன செய்யணும்? இதுதான் டோனார் செல்ஸ். சரியா? டோனார் செல்ஸ்னா ஒரு ஃபாரின் டிஎன்ஏ. நம்ம எது வேணா எடுத்துக்கிடுவோம். இந்த டோனார் செல்ஸ் வந்து என்னது? ஒரு நார்மலா ஒரு இன்சுலினை சிந்தேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன். இது எங்க இருக்கும்? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அதுல இருந்து ஆல்பா செல்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா? பீட்டா செல். அதுல இருந்து என்ன செய்வோம்? அந்த ஜீனை நம்ம ஐசோலேட் பண்றோம். அத ப்ரோ இன்சுலின் ஜீன் having a DNA fragments ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு பேர் தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ. வித் ஹெல்ப் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வி ஆர் கட். நம்ம கட் பண்றோம். நம்ம அது கொகிஷன் பிளைண்டட்லாம் கட் பண்றோம். இது என்னது? நம்ம நார்மலா நடக்கக்கூடிய ஒரு டிசைர்டு ஜீன் ஆர் ஃபாரின் ஜீனை செய்யறோம் டிஎன்ஏவை. இதே பாக்டீரியல் செல்ஸ். பாக்டீரியல் செல்ஸ்ல வி ஆர் ஐசோலேட்டிங் தட் பிளாஸ்மிட். யூ நோ வெரி வெல். நேத்தே சொன்னேன் வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மிட். ஐசோலேட் பண்றோம். டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப அங்கேயும் நம்ம என்ன செய்யறோம்? வித் ஹெல்ப் ஆஃப் தட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வி ஆர் கட் தட் அது கொகிஷன்டோ பிளண்டோ. சரியா? கட் பண்றோம். கட் பண்ண இந்த கட் பண்ண இடத்துல கரெக்டா நம்ம டிசைர்டு ஜீனை என்ன செய்யணும்? இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். டிசைர்டு ஜீனை அதுல ஃபிட் பண்ணணும். இந்த ஜீனை வந்து கரெக்டா அதுல ஃபிட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்னா that everything the ligase enzyme that joining that
ஃபாரின் டிஎன்ஏ இன்டு த பிளாஸ்மிட். இதை ஜென்ரலா பிளாஸ்மிட் சொல்லுவோம். இப்ப இது வந்து நம்ம டிசைடு ஜீன் இதுல உள்ள இருக்கு, ஃபாரின் ஜீன். அப்ப இதுக்கு என்ன சொன்னா, ஆர்டிஎன்ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ, சாதாரண டிஎன்ஏ மறுசேர்க்கை செய்யப்பட்ட டிஎன்ஏவை மாறிடுச்சு. இந்த இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆர்டிஎன்ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ஏற்கனவே பாக்டீரியத்தில் உள்ள டிஎன்ஏவும் இருக்கும், நம்மளுக்கு டிசைடு ஜீன் உள்ள டிஎன்ஏவும் இருக்கும். அப்ப இந்த பாக்டீரியம் இந்த பாக்டீரியத்துக்கு இந்த பாக்டீரியத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் கேட்டா, இது ஹைபிரிட், இது வந்து டிசைடு ஜீன் வி ஹேவிங் தட். சரியா, the host, the bacterium with that RDNA, இதுல நம்ம டிசைடு ஜீன் RDNA ஓட இருக்குது. அப்ப இந்த பாக்டீரியா என்ன திங்க் பண்ணும், இந்த டிசைடு ஜீன் ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண வைக்கிறது. ஸோ பாக்டீரியத்துக்கு அது தெரியாது, இது நம்ம டிஎன்ஏவா இல்லைன்னா ஃபாரின் டிஎன்ஏவா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஸோ இருக்கிற ஜீனுக்கான வேலைகளை மட்டும் செய்யும். ஸோ அப்ப இது வந்து உள்ள நிறைய மல்டிப்ளை பண்ணலாம் ஜீன். அந்த இடத்துல இந்த டிஎன்ஏவே பாருங்க நிறைய மல்டிப்ளை பண்ணலாம். இந்த cloned RDNA will be cloned into that. சரியா, and that with the help of this that medium மூலம் இதே இது ஒரு ஈகோலைனா நிறைய ஈகோலைஸை நம்ம உருவாக்கலாம். நிறைய ஈகோலை through with the help of that culture medium. கல்ச்சர் மூலம் உருவாக்கணும்னே that everything will be again will be extract and filter. அதில் பேஜ் நம்பர் 56ல இருக்கும் பாருங்க, ஃபுல்லாவே ஆர்டிஎன்ஏவை நிறைய ஹைபிரிட் டிஎன்ஏவை உருவாக்கி நிறைய கல்ச்சர் பண்ணி அந்த இந்த டிசைடு ஜீனோட கேரக்டர் என்ன, இன்சுலின் உள்ள சிந்தேஸ் பண்ணும். அதை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எவ்வளவு நாள் நம்ம லிட்டர் கணக்கில் இன்சுலின் எடுக்க முடியும். இதுதான் பேசிக்கான பிரின்சிபல் ஃபார் தட். சரியா, எங்க ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள எப்படி ஆர்டிஎன்ஏவை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ற மெத்தட் இது. சரியா, ஒரு ப்ரோகேரியட் நம்ம சிலபஸ்ல ப்ரோகேரியட்டுக்கு இல்ல சார், யூகேரியட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. யூகேரியட் மட்டும் சொன்னாலும் ப்ரோகேரியட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொன்னா தட்ஸ் அ பாக்டீரியா. சரியா, சப்போஸ் கொஸ்டின் யூகேரியட்ல கேட்டா கேட்கட்டும், சப்போஸ் ப்ரோகேரியட்ல கேட்டா என்ன செய்யறது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரியா, ரைட். இப்ப ஜென்ரலா இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, ஜென்ரலா வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு இன்ட்ரோடியூஸ் இன்டு தட் ஆர்டிஎன்ஏ ஆர் டிசைட் ஜீன் இன்டு தட் பாக்டீரியம் செல் ஆர் பிளான்ட் செல் ஆர் அனிமல் செல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பர்டிகுலர் பாக்டீரியா செல்ல எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு சொல்றோம். இப்ப ரெண்டாவது the introduction of the RDNA into the plant cells. First சொன்னது பாக்டீரியா செல்ஸ், பேஜ் நம்பர் 57. பிளான்ட் செல்ஸ்ல என்னென்னலாம், இதுல பிளான்ட் செல் ஏற்கனவே நடத்தினதுதான். இதுதான் கொஸ்டின். பிளான்ட் செல்ஸ்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டின். எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட், ஷாட்கன் மெத்தட், மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் and direct gene transfer method and introduction of using the tumor inducing plasmid. இந்த 5 மெத்தட்ல தான் நல்லா கவனிங்க, இந்த 5 methods we are using into the introduction of RDNA into plant cell. இவ்வளவுதான் டைட்டில் தான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 4 மெத்தட் ஆல்ரெடி வெரி டீடைலி we are discussed. சோ கடைசி ஒரு மெத்தட் மட்டும் புதுசா இருக்கு பாத்தீங்களா, இது that is RDNA technology. அது introduction of இது TI plasmids சொல்லுவாங்க, tumor inducing plasmids. TI plasmidsனா tumor inducing plasmids ன்னு சொல்லக்கூடியது. antibody இது பிளாஸ்மிட்ஸ் தான். இது ஒரு சிங்கிள் பிளாஸ்மிட் என்னன்னு தெரியும், அதுக்காக இந்த பிக்சர்ஸ் வரும். சரி, பரவாயில்ல. ஸோ இதுல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் யூசிங் த டிஐ பிளாஸ்மிட்ஸ், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் சார். இந்த இது மேக்சிமம் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிளான்ட் ஆர்டிஎன்ஏன்னு சொன்னாவே இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா, இதுல அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. The provide the natural system of transfer of genetic engineering in plants. இதுதான் கொஸ்டின். ஒரு பிளான்ட்ல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய இதை யூஸ் பண்றோம்ல, பிளான்ட்ல வந்து எந்த இதை யூஸ் பண்றாங்க, இந்த ஆர்டிஎன்ஏ டிஏ பிளாஸ்மிட் எந்த இதுக்கு யூஸ் பண்ணா, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். Agrobacterium tumefaciens bacterium provide the natural system to transfer the genetic engineering in plant. Natural system ஆவே இத இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா, இது என்ன சார், இது Agrobacterium tumefaciens அப்படின்னா இட்ஸ் நத்திங், இட்ஸ் a soil bact, common soil bacterium. இது ஒரு பாக்டீரியாத்தோட பெயர், ஜுவாலஜிக்கல் நேம் Agrobacterium tumefaciens. இது ரோல் என்ன சார், இது சாயில்ல தான் இருக்கும். இதோட ரோல் என்னன்னா, இதோட மெயினா இதோட காஸ் தட் Crohn-Gall disease in dicot plants. Crohn-Gall disease ஒரு டிசீஸ் dicot plant ஃபுல்லா இருக்கும். அப்ப இது என்ன சொன்னா, ஒரு டியூமர்ஸ் ஆர் காஸ்டு பை தட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ் சொல்லுவாங்க. அதான் டிஐ பிளாஸ்மிட்ஸ். டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் தான் நம்ம டிஐ பிளாஸ்மிட்ஸ் சொல்லுவோம்.
பேஜ் நம்பர் 59ல இருக்கும் பாருங்களேன். பேஜ் நம்பர் 59ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு பிளான்ஸ் இருக்கா, அதை நீங்க பார்த்தாலே தெரியும். the gall formations can be illustrated with that. So actually வந்து agrobacterium they enter into that first ஒரு plant. அந்த 1 2 3 உங்களுக்கு புரியுறதுக்காக இருக்கிறது எந்த டயக்ராம் பாக்குறதுக்கா நானே மேனுவலா 1 2 3 4னு போட்டிருப்பேன் பாருங்க. சரியா, இது பிளான்ட் சாயில்ல அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன் இருக்கு. பேஜ் நம்பர் 59ல டயக்ராத்தை பாருங்க. சரியா, சோ the bacterium tDNA TI plasmid DNA tDNA சொல்றோம். அத செல்லுக்குள்ள பிளான்ட் செல்ஸ்க்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப அந்த செல்லை வந்து நம்ம நார்மலா அந்த செல்லை வந்து நம்ம அந்த பிளான்ட்டை வந்து மாத்திடுறோம். அதாவது சிம்பிளா சொன்னா டிரான்ஜெனிக் பிளான்ட்டா மாத்திரும். டிரான்ஸ்ஃபார்ம்டு த பிளான்ட் செல்ஸ், வேற டிசைர்டு ஜீன்ஸ் இல்ல, tDNA இன்டகிரேட்டட் பிளான்ட் ஜீன்ஸ். அப்ப இதுல வந்து குரோன் செல்ஸ், அதாவது இந்த கேன்சர் மாதிரி, கேன்சர் கிடையாது, இது ஒரு கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டியை உருவாக்கக்கூடியது. சரியா, சோ அப்ப இது வந்து ஜஸ்ட் உள்ள செலுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட், அவ்வளவுதான். வேற ஒண்ணு ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இதை ஃபுல்லா நீங்க டீட்டெயிலா இங்க டயக்ராம் கொடுத்துருக்கேன். 60 பேஜ் நம்பர் 60ல பாருங்க. அதையே ரன்னிங் மேட்டர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. tDNA TI பிளாஸ்மிட்ஸ். சரியா, அப்ப tDNA மட்டும் ரிமூவ் பண்றோம். அந்த பிக்சரை பாருங்க, பேஜ் நம்பர் 60ல மெட்டீரியல்ல பாருங்க. சரியா, tDNA மட்டும் ரிமூவ் பண்றோம். இது என்ன சார், PBr322. that is one of the important plasmid. ஏன் சார் இந்த பிளாஸ்மிட் வேணும்? பேஜ் நம்பர் 60 சார் மெட்டீரியல்ல ஏன் இந்த பிளாஸ்மிட்? இது வந்து மெயினா என்ன சொல்றேன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் RNA யூசிங் த TI பிளாஸ்மிட். அப்ப TI பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் tumor agrobacterium tumefaciens is that excellent vector for introducing the RNA into plant cells. இதான் கொஸ்டின், திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு பிளான்ட் செல்ஸ்ல ஒரு எக்ஸலன்ட் வெக்டார் யாருன்னு கேட்பாங்க, agrobacterium tumefaciens. அப்ப அது எப்படி பண்றதுதான் பேஜ் நம்பர் 60ல கொடுத்துருக்கு. சரியா, அப்ப நம்ம அதுல ஸ்டெப் ஃபர்ஸ்ட் tDNA ரிமூவ் பண்றோம். அப்ப ஒரு வெக்டார், என்ன வெக்டார் யூஸ் பண்றோம்? தட் இஸ் a PBr322 பெஸ்ட் வெக்டார். சரியா, அப்ப tDNA பாருங்க, அது படத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. tDNA is inserted into that PBr322 பேஜ் நம்பர் 60ல. அப்ப பக்காவா இது நான் இந்த இதே கூட வச்சுக்கணும்ல. இப்ப இதுதான் PBr322னா இது நமக்கு தேவையான tDNA, அவ்வளவுதான். ஓகே, so that's a gene will be here inserted into that. அப்ப gene will be interacted into that insert DNA. நமக்கு தேவையான அந்த TI plasmids DNA plasmidsல நம்ம தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணிடுறோம். கரெக்டா எக்ஸாக்டா இன்சர்ட் பண்றோம். சரியா, அப்ப இதுதான் வெக்டார். இந்த வெக்டார் வந்து நார்மல் PBr322 நம்ம டிசைர்டு ஜீனை கொண்டு போகுது, அவ்வளவுதான். அப்ப ஒண்ணு அந்த இன்டர்மீடியேட் த க்ரோன் இந்த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த ஈக்வலை அண்ட் க்ளோன் நிறைய இதை உருவாக்குறது. The clone insert that agrobacterium and recombination takes place in that intermediate vector for TI plasmids. Again, the agrobacterium is allowed to that infect the targets plants and the target plants. Gene will be interested into that plant genome. அது ஒவ்வொன்னா இந்த மாதிரி நிறைய மல்டிப்ளை பண்ணக்கூடியதா அதோடைய முக்கியமான மெத்தட். ஸோ இது RNA. ஸோ இது வந்து ஒரு நார்மலா ஒரு TI பிளாஸ்மிட்ஸ் பிளான்ட்ல எந்த இது யூஸ் பண்றாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். பயங்கரமான இந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு நோட்ஸ்னா அது எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு கொடுத்துருக்கேன். அதுல கேட்கக்கூடிய மெத்தடு, ஒரு பிளான்ட் செல்ஸ்ல என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க, எந்த TI யூஸ் பண்றாங்க, TI பிளாஸ்மிட்ஸ் என்னது, அந்த பாக்டீரியா சாயில் பாக்டீரியம் பேர் என்னது, இவ்வளவுதான். சரியா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாக்டீரியத்தை பார்த்தோம், அடுத்தது பிளான்ட் செல்ஸ்ல பார்த்தோம். ஏன்னா பிளான்ட் செல்ஸ் வந்து யூகேரியாட்டிக், அப்ப கண்டிப்பா அனிமல் செல்ஸையும் பார்த்தே ஆகணும். ஸோ த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் RNA இன்டு த அனிமல் செல்ஸ், இதுல 3 முக்கியமான மெத்தட் அனிமல் செல்ஸ் பொறுத்தளவு. சரியா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், அடுத்தது மைக்ரோ இன்ஜெக்ஷன், எலக்ட்ரோஃபோரசிஸ். இந்த 3 தான். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பொறுத்தளவு the plant you know very well the cell plasma membrane இருக்கும். it's impermeable to the large molecules like RNA எல்லாம் உள்ள அலோ பண்ணவே பண்ணாது. எது PM plasma membrane. அப்ப the cell membrane can be அவங்க மீட் பண்ணுங்க, கேன் பி இட்ஸ் பெர்மியபிள் டு த லார்ஜ் மாலிகுல். எப்படி உள்ள செலுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது the various chemical we are using that chemical treatment. the chemical method வந்து லிபோசோம் mediated fusion ஒரு மெத்தட், அது கால்சியம் பாஸ்பேட் mediated uptake PEG, இது ரொம்ப முக்கியமானது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் PEG ட்ரீட்மெண்ட், பாலி எத்திலின் கிளைக்கால், யூஜில கேட்டாங்க ஒரு தடவை, பாலி எத்திலின் கிளைக்கால் ட்ரீட்மெண்ட். ஓகே, சோ இவ்வளவுதான்.
இதுல வந்து லிப்போசோ மீடியேட்டட் ஃபியூஷன், கால்சியம் பாஸ்பேட் மீடியேட்டட் அப்டேக், இது ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்டு. பிஇஜி ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் யூசிங் டு சேஞ்ச் தட் பெர்மியபிலிட்டி ஆஃப் தட் செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன். இந்த பிஇஜி வந்து நம்ம போடும்போது என்னன்னா, இதுதான் பிளாஸ்மா மெம்பரைன் வச்சுக்கோங்களேன், இதை வந்து என்ன செய்யும், உள்ள அலோ பண்றதுக்கு இது ரெடி பண்ணும். அதான் அதோட முக்கியமானது. So that cell membranes will be introduced into the foreign DNA into that animal cell. ஒரு அனிமல் செல்லுக்குள்ள போக விடுமா. சரியா? அது மாதிரி இது ஒரு முக்கியமான மெத்தட். ரெண்டாவது மெத்தட்ல மைக்ரோ இன்ஜெக்ஷன், எலக்ட்ரோஃபோரசிஸ், ஆல்ரெடி வெரி டீடைலி வி ஆர் டிஸ்கஸ்டு. மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், எப்படி ஒரு உள்ள செலுத்துறது. எலக்ட்ரோஃபோரசிஸும் எப்படி, இதெல்லாம் மெத்தட்ஸ் தான். இப்ப இதே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, the introduction of RNA into animal cell, what are the methods are using? இவ்வளவுதான். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலம் மைக்ரோ இன்ஜெக்ஷன், எலக்ட்ரோஃபோரசிஸ். கெமிக்கல்ல என்னென்ன மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. அதுல பிஇஜி மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க போதும். சரியா? ரைட். அடுத்தது டிரான்ஸ்போசான், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்திருக்கு. யூஜி பிஜி ரெண்டுலயுமே வந்திருக்கு டிரான்ஸ்போசான். டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஜம்பிங் ஜீன் ஞாபகம் வந்துடும். ஜம்பிங் ஜீன். Actually, the prokaryote and the eukaryote, a segment of DNA to move from one part of genome to another part. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு பேர் தான் நம்ம ஜம்ப் பண்ணணும்னா நம்ம ஜம்ப் பண்ணி போறவங்க தான் அதுக்கு ஜம்பிங் ஜீன் சொல்லுவோம். திஸ் சிம்பிளா சொன்னா இதுக்கு மொபைல் செக்மெண்ட். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது பாத்தீங்களா? ஈவன் த ப்ரோகேரியட்ஸ் as well as eukaryotic, இத மொபைல் செக்மெண்ட்ஸ். தட் இஸ் we are called as transposable element, இல்லைன்னா ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சர்ஷன் சீக்வன்ஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு முக்கியம் சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. டிரான்ஸ்போசன் எலமெண்ட், ஐஎஸ் எலமெண்ட், இந்த ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம். தட் ஐஎஸ் எலமெண்ட் தான் we are called as jumping gene. இதான் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். எது ஜம்பிங் ஜீன் கேட்பாங்க? டிரான்ஸ்போசன், அவ்வளவுதான். ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் வராது. சரியா? ஜம்பிங் ஜீன். So the bacteria are transposable elements, so more commonly called that transposon சொல்லக்கூடியது. So ஒரு டிரான்ஸ்போசான் சொன்னா அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்போசான் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன் த பாக்டீரியா, that ability to move from that one side to the another, the length of the varies from 100 to 1000 நியூக்ளியோடைட். ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசா. ஒரு 100ல இருந்து 1000 நியூக்ளியோடைட் பேர்ஸ் தான் இருக்கணுமா. சரியா? நீங்க பேஜ் நம்பர் 63ல அந்த சில டிரான்ஸ்போசான் மட்டும் அதுல காமிச்சிருக்கேன் டயகிராம், நீங்க பாருங்க. சரியா? இந்த ஹேவிங் தட் சார் அவங்க மீட் பண்ணுங்க. எஸ், இது பாக்டீரியால மட்டும் தான் இருக்குமா சார்? டிரான்ஸ்போசான் ஆமா அதுல இருந்து நம்ம பாக்டீரியா கிடையாது மிஸ், இந்த ஈகோலை மட்டும் கிடையாது. நம்ம பிளாஸ்மிட்ஸ் மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் எடுத்துக்கிறோம். எப்படி நான் இன்னும் நிறைய பிளாஸ்மிட் சொல்றேன். நேற்று சொன்னேன் SV40, என்ன சொன்னேன் M15, PBR 322. இதுல அதுல இருந்து எதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோமோ பாக்டீரியா எடுத்துறது, அது நம்ம யூஸ் பண்றோம், வெக்டாரா யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல பெருசா கிடையாது. இது டிரான்ஸ்போசன் எலமெண்ட் வந்து எதுக்கு சார் இதெல்லாம் வேணும்னு கேட்டா, நம்ம டிசைடு ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சில இந்த டிரான்ஸ்போசான் ஜீன் தேவைப்படுது. அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது அடுத்த ஜெனரேஷன் விட எதுக்குள்ள அனுப்பணுமோ அதை அனுப்புறதுக்கு அது தேவைப்படுது, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்றோம். இதுல நீங்க சொல்ற மாதிரி bacteria will be transposable element. It's a more commonly for transposon. Bacteria மெயினா இது யூஸ் பண்ணுவோம். சரியா? அது ரைட். சோ இதுல சில முக்கியமான காமன் ஃபீச்சர்ஸ் நான் சொன்னேன். இதுல இன்வெர்ஸ் தட் இதுல பேஜ் நம்பர் 63ல ஒரு டயகிராம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபிகர் நம்பர் 10.13 and 14. சோ இது என்ன, இது ஐஎஸ் எலமெண்ட். சரியா? இதுல இந்த இன்வெர்ஷன் டெர்மினல் 1 2 3 9 சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. இது நடுவுல இந்த ஜீன்ஸ் ஆர் டிரான்ஸ்போசன் என்சைம்ஸ் அங்க இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இதுல என்ன சொல்லணும்னா, இந்த சிம்பிளஸ்ட் டிரான்ஸ்போசான் அப்படி எதுன்னு சார், ரொம்ப பேசிக்கா சிம்பிளஸ்ட் டிரான்ஸ்போசான் எதுன்னா ஐஎஸ் எலமெண்ட். சரியா? திஸ் ஐஎஸ் எலமெண்ட் இட்ஸ் a சென்ட்ரல் போர்ஷன் பாருங்க. இட் கண்டெய்ன் a enzyme. ஃபிகர் பேஜ் நம்பர் 63 பாருங்க. ஒரு என்சைம்ஸ் இருக்கும். சரி, வேற என்னென்ன இருக்கும், நிறைய என்னென்ன இருக்கும். ஒரு composite of the transposon, a major central portion, it contains a variety of antibiotic resistant genes. இந்த இதுலயே கூட இருக்கும் பாருங்க, இந்த ஜீன் இதுல சில மார்க்கர் இருந்தா பாத்தீங்களா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். இந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ். இது பிளாஸ்மிட், இது ஒன் ஆஃப் இது PBR 322 இந்த மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்போசான் PBR 322 டயகிராம்
இதுல இதுல சொல்ல இதுல இல்ல இதுல பிபிஆர் 22 இந்த பிபிஆர் 322 M15 SV40 இதெல்லாம் பெஸ்ட் டிரான்ஸ்பர் வெக்டார்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஓகே. அதுல பிபிஆர் 322 தனியா ஸ்பெசிஃபிக்கா டயரில் பார்த்துக்கலாம். Right. The composition of transposon, major central portion contain a variety of antibiotic resistant genes. Page number 63ல அதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த டயத்துக்கு கீழே பாருங்க, TN1 ல இருந்து TN10 வரைக்கும். அதெல்லாம் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க, அதெல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது இருக்கும் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப டிரான்ஸ்போசிஷன் இன் தட் ரிப்ளிகேட்டிங் ப்ராசஸ். சரியா? இதுல பேஜ் நம்பர் அந்த 10.15ல பாருங்க டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராம்ல ஒன்னு அந்த பிளாக்கை ஷார்ட் பண்ண மாதிரி இருக்கும், பி டயக்ராம்ல இருக்காது. ஸோ ஆஃப்டர் த மெனி ஜெனரேஷன் இட் வில் பி க்ரோ த பி டயக்ராம். அதுலயே அந்த ஒரு ஷார்ட் பண்ற மாதிரி. அப்ப நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அந்த ஜம்பிங் ஜீன். இதுல இருந்து அந்த ஜீன் ஜம்ப் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய சில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது. இதுதான் சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இதுல 63, 64லயும் பாருங்க, அதை பத்தின நிறைய ஜீன்ல பார்த்தா என்ன சார் இது என்னமோ நம்பரா கொடுத்துருக்கீங்களே அப்படிலாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கு மேல அங்க ஒன்றும் கேட்க போறது கிடையாது. அந்த பேஜ் நம்பர் 64ல அப்படி அதே மாதிரி தான். அதில் பிளாஸ்மிட் ஏ வித் டிரான்ஸ்போசான், பிளாஸ்மிட் பி வித்தவுட் டிரான்ஸ்போசான். அப்ப ரெண்டுமே கான்ஜுகேட் பண்ணும்போது ரெண்டுலுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுல உள்ளது இதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதான் நம்ம டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த டிரான்ஸ்போசன் எலமெண்ட்ஸ் இன் யூகேரியட்ஸ் அது வேணா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கீழே கடைசியில் இருக்கு பாருங்க, ஒரு யூகேரியட்ஸ்ல என்னதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் எலமெண்டா, அதை வேணா கொஞ்சம் அந்த 3 பாயிண்ட் மட்டும் வேணா முடிஞ்சா பைகாட் பண்ணிக்கோங்க. மற்றபடிலாம் ஒன்றும் வேண்டாம். யூகேரியட்ல ஒரு 3 இது சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? சாக்கோமைசிஸ் செராசின்னு சொல்லிட்டு இது கம்போஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் TY1 அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர், மெய்ஸ். சரியா? இந்த 3 மட்டும் வேணா தெரிஞ்சுக்கோங்க. மற்றவெல்லாம் அது ஒன்றும் பெருசா ஒண்ணு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து அந்த ஜீனை RDNA-வை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம், வாட் ஆர் த மெத்தட். சிம்பிளா சொன்னா, as per our syllabus படி சொன்னா, transfer of gene into eukaryotic cell. ஆனா நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸ் மட்டும் பார்க்கல. ஏன் சொல்றோம்னா, அதுல வந்து ப்ரோகேரியட்ஸும் பார்த்தோம், பிளான்ட் செல்ஸும் பார்த்தோம். ஏன்னா பிளான்ட் அனிமல் செல்னாவே யூகேரியோட்டிக் செல் வந்துடும். ஸோ கொஸ்டின் ப்ரோகேரியட் கேட்டாலும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள ஒரு டைட்டில். அதுக்கடுத்த டைட்டில் என்னன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல்ஸ். இதுதான் அடுத்த டைட்டில், நம்ம சிலபஸோட டைட்டில். ஆனா சிலபஸ்ல இப்ப நான் சொல்றது பின்னாடி இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து அதுக்கு அடுத்த டைட்டில் இருக்கும். ஆனா எதுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீனை முடிச்சிட்டு தான் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு இதை சொல்றேன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியோட்டிக் ஜீன் இன்டு பாக்டீரியல் செல்ஸ், அத எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? சரி, இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அந்த டிசைடு ஜீனை. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும், அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு சொல்றதா நம்ம அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இதுல ஒன்னா பார்ப்போம். இது என்ன சார், அப்ப எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது? தட்ஸ் அ க்ளோன். சிம்பிளா சொன்னா க்ளோன் தான். க்ளோன் உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸாக்ட் காப்பி. என்னவோ அதை அப்படியே திரும்ப காப்பி வருது பாத்தீங்களா? அதான் க்ளோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இதுல இந்த க்ளோன்டு ஜீன்ஸ் ஆர் generally we can refer to that many identical copy of the recombinant DNA that produce that by gene cloning அப்படின்னு சொல்றோம். ஜீன் குளோனிங் இது ஏற்கனவே சொன்னதே தான் சார், திரும்ப திரும்ப வரும். ஜீன் குளோனிங்ல இந்த கொஞ்சம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, ஹியூமன் இன்சுலின், how the recombinant DNA will be introduced into that human insulin. அதுதான் பேஜ் நம்பர் 66ல பாருங்க, அங்க சொன்னதே தான் திரும்ப வரும். The human insulin gene it become a cloned gene. ஏன்னா இந்த RDNA பார்த்தீங்களா, RDNA வந்து நிறைய டிஎன்ஏவை க்ளோன் பண்றோம். இந்த பாருங்க, நிறைய டிஎன்ஏவை க்ளோன் பண்றோம். க்ளோன் பண்ணாதான் நமக்கு தேவையான அந்த இன்சுலினோ இல்ல என்னவோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அதான் அங்க பேஜ் நம்பர் 66ல இருக்கு. ஓகே, so the cloned genes will be significant in that basic research in the genetic engineering. ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் சரி, மைக்ரோபயாலஜி இண்டஸ்ட்ரியாலும் சரி, இல்லைன்னா மெடிசனும் சரி, அக்ரிகல்ச்சர் இல்ல கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டி பண்றதா. இப்ப ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி வந்து சூடோமோனாஸ் புச்சிட்டா சூப்பர் பக்கை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி ஒரே ஒரு இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை வச்சு நிறைய இதை உருவாக்கணும்ல.
தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் கால்ட் குளோன்டு. நிறைய அந்த சூப்பர் பக்கை உருவாக்குறோம், அதுதான் உள்ள உள்ளது. அப்ப இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதை பத்தி, அந்த ஜீனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன், த மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் த பை ஜீன் ப்ரொடியூஸ் இன்டு தட், இதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஜீன். ஒரு ஹியூமன் இன்சுலின் ஜீன், இந்த டோனா இருக்குல்ல, இந்த ஃபாரின் டிஎன்ஏ ஹியூமன் இன்சுலின் ஜீன் தான், அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு, எப்படி நிறைய இன்சுலினை உருவாக்குறது அப்படின்னு சொல்றதுதான். ஸோ த மாலிகுலர் மெக்கானிசம் பை விச் தட் cloned gene or RNA produced into that, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா இன்சுலின் தான் நம்மளோட ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், the cloned human insulin gene. சார் நீங்க வாய்ஸ் கேட்கல. மேடம் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிடுங்க மேடம். சார் வாய்ஸ் கேட்கல சார். யாராவது ஒருத்தர் கால் பண்ணிடுங்க சார். யாராவது ஒருத்தர் கால் பண்ணுங்க, இல்லைன்னா அவரு எதுவும் அவருக்கு எதுவும் இன்னொரு கால்ல எதுவும் இருக்க போறாரு. என்னங்க மேடம்? சார் எடுக்கல. அப்ப தெரியல, வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் நான் கேக்குறேன். எஸ், நான் பேசுறது கேட்கும் நினைக்கிறேன். எஸ் 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 ஒரு 2 மினிட்ஸா கேட்கலையோ? எஸ் சார். எஸ் எஸ் சரி, ஓகே, ரைட் ரைட் ரைட். நீங்க கேட்கலாம் தான், நான் கால் 2-3 கால் வந்தோன்னா தான் நான் என்னென்ன திரும்ப பார்த்தேன். ஏன்னா நான் போர்டில் இருந்தேன் பார்த்தீங்களா. சப்போஸ் அப்படி ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணிடுங்க, என் நம்பருக்கு கால் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ரைட், நோ ப்ராப்ளம். ரைட், இப்போ பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். யாரோ உள்ள என்ட்ரான மாதிரி இருந்துச்சு, அதான் கட் ஆயிருக்கு. சார் என்னன்னு கேட்டுக்கிறேன். ரைட், ரைட். இன்னும் 2 பேர் ரோல் நம்பர் போடாமே வந்திருக்காங்க சார். இந்த விவோ, ரெட்மி. இந்த இன்சுலின் நிறைய இருப்பாங்க சார். ப்ராப்பரா ரோல் நம்பர் போடுங்க சார். நான் ஒவ்வொரு இடையே சொல்லிட்டே இருக்க முடியாது, ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். நீங்க ஆப்சென்ட் ரோல் நம்பர் பண்ணா ஆப்சென்ட் தான் விழுகும். லாங் ஆப்சென்டா இருந்தா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் அப்பப்போ சில இது ரிமூவ் ஆகும் குரூப்ல. அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் தான் ரிமூவ் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், பிறகு வருத்தப்படக்கூடாது, சார் ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஓகே, லிசன். எஸ், தட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் குளோன்டு ஜீன், நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அதுலதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏ இருந்து புரோட்டீன் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரோட்டீன் வந்து டிரான்ஸ்லேஷன். சரியா? சரி,
ஸோ அப்ப இப்ப இது வந்து இதே காப்பி டிஎன்ஏ எம்ஆர்என்ல இருந்து நிறைய காப்பி டிஎன்ஏஸை உருவாக்க முடியும் நம்ம. அதை நம்ம இந்த பிசிஆர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ உருவாக்குறது. அது ஒரு கேட்டகரியில உள்ளது. சரியா? எக்ஸ்பிரஷன் ஆஃப் த குளோன்டு ஜீன்ஸ் ஜெனரலி அந்த என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதை நம்ம ப்ராடக்ட் சொல்றோம். இதுல இன்சுலின் வந்து ப்ராடக்ட். அப்ப இதுல மெயினா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றது காப்பி ஆஃப் எம்ஆர்என்ஏ ஆன் த குளோன்டு ஜீன். எம்ஆர்என்ல இருந்து நிறைய குளோன்டு ஜீனை உருவாக்குறது. டிரான்ஸ்லேஷன்னா த காப்பி ஆஃப் நியூ ஃப்ரம் தட் குளோன்டு ஜீன்ல இருந்து, இந்த குளோன்டு ஜீன்ல இருந்து புதுசா உருவாக்குறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஈகோலை. ஈகோலைல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது? த பாக்டீரியல் கல்ச்சர் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் என்ன சொல்லணும், பெப்டைட்ஸ் சொல்லுவாங்க. லார்ஜ் ஸ்கேல்ல வந்து நிறைய உருவாக்க முடியும் நம்ம. பெப்டைட்ஸ் உங்களுக்கு தெரியாது. இப்ப இன்சுலினே நிறைய இன்சுலினை பாக்டீரியத்துக்குள்ள போட்டு இந்த இடத்துல பாக்டீரியத்துக்குள்ள போட்டு கொண்டு வர்றோம்னா அப்ப வந்து எல்லாமே வந்து இட்ஸ் மேடம் ஆஃப் புரோட்டீன். அதான் பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சக்சஸ்ஃபுல்லா நம்ம சில விஷயங்கள் இருக்குது. மெயினா வந்து த சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் யூகேரியாட்டிக் ஜீன் that's the equalizer following that. என்னென்னதெல்லாம் the human insulin production, the GH, the production, particularly சிம்பிளா இல்ல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நான் இன்சுலின் தான் ரொம்ப ஃபெமிலியரா நம்ம சொல்றோம். ஆனா இன்சுலின் மட்டும் இல்லாம ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல வேற என்னென்னலாம் பண்ணலாம்னா ஜிஹெச் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், growth ஹார்மோன். இதுதான் கொஸ்டின். ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில என்ன ப்ராடக்ட் பண்ண முடியும், என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து எடுக்கிறோம், அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அது ரொம்ப போட்டு டீப்பாலாம் கொஸ்டின் வரா. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நான் மெட்டீரியல் வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன் நான். சரியா? இதுல ஜிஹெச் அதாவது growth ஹார்மோன் ப்ரொடக்ஷன், சொமட்டோட்ரோபின், வேக்சின், இன்டர்ஃபரான், யூரோகைனேஸ் என்சைம், அமினோ ஆசிட்ஸ், தட் எவ்ரிதிங் சார் நார்மலா சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் ஜீன்ல இருந்து ஈகோயில கிடைச்ச விஷயங்கள் இதெல்லாமே. சரியா? சரி சார். இப்ப இதுல சில டவுட் மட்டும் உங்களுக்கு வரும் சார். இப்ப இன்சுலின் வந்து ஹியூமன், ஒரு யூகேரியாட்ஸ், ஒரு யூகேரியாட்டிக் ஜீன். எஸ் சார், இப்போ ஆர்என்ஏ ரீகாம்பினேட் இதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஹார்மோன் வந்து இன்சுலின் தானுங்க சார்? ஆமா 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 ஆர்டிஎன்ஏல. அது நான் அப்ளிகேஷன்ல சொல்லுவேன். சாரி இப்பே கேட்டாரு. சரி பரவாயில்ல சொல்றேன். அது வந்து மெடிசினல் அப்ளிகேஷன்ல வரும். அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் முதல்ல நம்ம என்ன ப்ராடக்ட் கிடைச்சதுன்னு கேட்டா இன்சுலின் தான். அதுல நிறைய இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஜிஹெச், growth ஹார்மோன், சொமட்டோஸ்டோபின், வேக்சின், இன்டர்ஃபரான், அமினோ ஆசிட்ஸ் மாதிரி ஜிஹெச். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் தான். இன்சுலின் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஜென்டெக் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, ஜென்டெக் கம்பெனி, அவங்க தான் இத முதல்ல. அது இது கூட கொஸ்டினா வராது. என்ன வரும்னா, அது என்ன மார்க்ல வெளியே வந்தது, இதுதான் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டது. இது அப்ளிகேஷன்ல சொல்லுவேன் சார். இப்ப கேட்டவாக நான் இதை சொல்றேன். சரியா? அது வந்து ஹிமுலின். அந்த ட்ரேட் மார்க் பேர் என்னன்னா ஹிமுலின். அது என்ன சார் ட்ரேட் மார்க்? வித்தியாசமான வார்த்தை சொல்றீங்களே. இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு புரியும்படி, இப்ப போய் குளிக்கிற சோப்பு ஒண்ணு வாங்கிட்டு வானா நம்ம பிள்ளை யாராவது ஒருத்த சொல்றோம். நம்ம பையனோ பொண்ணோ வந்து கடைக்கு போனோன்னு ஒரு குளிக்கிற சோப் கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஒரு ஹமாம் கொடுங்க, ஒரு ரக்ஷனா, ஒரு லக்ஸ் கொடுங்க, ஒரு சிந்தால் கொடுங்க. அப்ப ஒரு ஹமாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாவே த ஹமாம் இஸ் அ ட்ரேட்மார்க் ஃபார் பாத் சோப், குளிக்கக்கூடிய ஒரு சோப்பு. சரியா? ஒரு வாஷிங் பவுடர்னா ஒரு ஏதோ ஒண்ணு சர்ஃபெக்சலோ சம்திங், டக்கு நம்மளுக்கு ஒரு வேர்டு வருது பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி சார் வருது அப்படின்னா அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். எவ்வளவோ வாஷிங் பவுடர், எவ்வளவோ சோப் இருக்கு, திடீர்னு ஹமாம் ஏன் சொல்றேன்? அட்வர்டைஸ்மெண்ட், தாக்கம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அதே மாதிரி நீங்க கடையில போய் இன்சுலின் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, தேவையில்லை. ஹிமுலின் கொடுங்க அப்படின்னாவே அவர் இன்சுலின் கொடுப்பார். கடையிலன்னா எங்க மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரிலாம். சரியா? தட் இஸ் கால்ட் ட்ரேட்மார்க். அந்த நேம்ல தான் வெளியே வந்தது. இதுதான் கொஸ்டின். இன்சுலின் என்ன ட்ரேட்மார்க்ல மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா தட் இஸ் கால்ட் ஹிமுலின். சரியா? பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்றேன். ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், எப்படிலாம் ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்னு சொன்னேன். சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜீனு அதுக்குள்ள போய் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது, என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னேன். இதுல சில சந்தேகம் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற ரைட் சார், இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒரு யூகேரியாட்டிக் ஜீன், ஒரு இன்சுலினே வச்சுக்கிடுவோமே. ஆனா நம்ம யார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஒரு சாதாரண ஒரு ஈகோலை பாக்டீரியல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்.
அப்ப எப்படி நம்ம ஜீனை வந்து ஒரு ஒரு யூகரிட்டிக் ஜீனை வந்து ஒரு ப்ரோகரிட்டிக் ஜீன் எப்படி அக்செப்ட் பண்ணுது? அப்ப அது ரெண்டு மேட்ச் ஆகுமா? சோ சம் ப்ராப்ளம் வில் பி அக்கர்ஸ். நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அதையும் சொல்றோம். சும்மா ஜஸ்ட் இதோட ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. The eukaryotic genes differ from the gene of E. coli. That's a prokaryotic gene. Eukaryotic genes are transformed into that E. coli. Suppose ஒரு eukaryotic gene அந்த insulin gene they face the many problem for expressing. அந்த இன்சுலினை சிந்தஸ் பண்றதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்றாங்க. So therefore the eukaryotic genes should be modified into the bacterial system. So we must modify பண்ணி ஆகணும். அப்பதான் அக்செப்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாட் ஆர் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்? என்ன சொல்யூஷன் பார்ப்போம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் ஈ கோலை. ஏன்னா மெயினா பாக்டீரியம் எடுத்துட்டாவே எக்ஸெக்ஸா கோலை தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹார்ம்லெஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெக்ஸா கோலை ஈ கோலைன்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? அவை இது வந்து பர்டிகுலர் பயோடெக்னாலஜில ஒரு கிங்னே சொல்லலாம். எப்படி நம்ம ஜெனடிக்ஸ்ல ட்ரோசோஃபிலாவை கிங்னு சொல்றோம், அதே மாதிரி பயோடெக்னாலஜியில பொறுத்தளவு ஈகோலை பாக்டீரியானா ஈகோலை, அதுக்கடுத்து ஈஸ்ட் சொல்லுவோம், அதுக்கடுத்து நியூரோஸ்போரா சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகோலை அதாவது லோயர்ல ப்ரோகேரியட்ஸ்ல சொல்றேன். யூகரியட் வரும்போது அது வந்து ரேட்டு அந்த மாதிரி ரேபிட் அந்த மாதிரி போயிடும். சரியா? இது வந்து ஈகோலை மாதிரி ஈஸ்ட் சில இதுல யூஸ் பண்றோம். ஈவன் த நியூரோஸ்போரா பிளான்ட் அந்த இதுக்கும் யூஸ் பண்றாங்க. சரி, வாட் ஆர் த ப்ராப்ளம் பார்ப்போம். யூகரியோட்டிக் த ப்ரோமோட்டார் may not be recognized that bacterial mRNA polymerase. பேஜ் நம்பர் 75ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸ் அது இல்ல ஒரு நிமிஷம் 75ல என்ன இருக்கும்னு கேட்டா, அதுல ப்ராப்ளம் ஒன்னு வந்து ஒரு யூகரியோட்டிக் ப்ரோமோட்டார் மாதிரியே வந்து ப்ரோகரியோட்ல இருக்காது. அப்ப என்ன சார் செய்யறது? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, டு சப்ளை தட் பாக்டீரியல் ப்ரோமோட்டார்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் பாக்டீரியல் ப்ரோமோட்டார்? தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஷன் வெக்டார். இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார் தான் பேஜ் நம்பர் 75ல ஒரு டயக்ராம் இருக்கும். இதை பத்தி நான் பின்னா டீட்டெயிலா நான் வரும்போது சொல்றேன். அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சொல்யூஷன் எக்ஸ்பிரஷன் வெக்டார் தான். ஏன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ப்ராப்ளம் 2. The bacterial mRNA a special sequence they having. Bacterial mRNA சில ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்கும் சார். என்ன ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுல மெயினா வந்து ஐ திங்க் பேஜ் நம்பர் 68ல பாருங்களேன். 68ல அதுல AGG அடினைன் குவானைன் குவானைன் அடினைன் குவானைன் குவானைன். சரியா? இந்த சீக்வன்சி என்ன சார்னு கேட்டா, இதுக்கு பேர் தான் சைன் டால்கனோ சீக்வன்சி. கேட்கலாம் சார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வாட் இஸ் மீன் பை சைன் டால்கனோ சீக்வன்சிஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம சைன் டால்கனோ சீக்வன்ஸ்னா இதை ஆப்ஷனா கொடுப்பாங்க, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. சரியா? The bacterial mRNA is a special sequence having that special sequence adenine guanine guanine adenine guanine guanine. That is called sign diagnostic sequences. Page number 868 இருக்கு. இது என்ன சார் sign diagnostic sequence? It lies in that a -7 base. அதுல ஒரு நடுவுல பாருங்க 1 2 3 4 7 இருக்கும் பாருங்க. ஓகே, பிஃபோர் த இனிஷியேஷன் கோடான். அதுக்கு அடுத்து பாருங்க, அந்த பிக்சர்ல பாருங்க, இது இருக்குன்னா இந்த இடத்துல இந்த 1 2 3 4ல இருந்து 7 இருக்கும். இங்க AUG இருக்கும் பாருங்க, இதான் இனிஷியேஷன் கோடான். பிஃபோர் த இனிஷியேஷன் கோடான் it involved that binding of the ribosome to mRNA, but the RNA from the eukaryotic genes a lack of sign diagnostic sequences. அதாவது இது ப்ரோகேரியட்ல இருக்கு சார், இதே யூகரியோட்டிக் ஜீன்ல இது கிடையாது. எது கிடையாது? இந்த சைன் டால்கனோ சீக்வன்ஸ் கிடையாது. சோ அப்ப இது ஒரு ப்ராப்ளம் தானே. அப்ப என்ன சொல்யூஷன் சார்? எப்பயும் சொல்ற சொல்யூஷன் தான், டு சப்ளை த சைன் டால்கனோ சீக்வன்சஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வெக்டார். அது ஒரு சொல்யூஷனா எடுத்துக்கிறாங்க. அடுத்த ப்ராப்ளம் 3. மோஸ்ட் ஆஃப் த யூகரியோட்டிக் ஜீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், இது ஏற்கனவே நான் செல் பயாலஜி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். Most of that eukaryotic genes, you know very well. So coding sequence and non-coding sequence, that is called exon, intron, exon, intron. இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். So இந்த extron வந்து என்னது? கோடிங் சீக்வன்ஸ், coded for that coding region சொல்லலாம். இதன் intron என்னது? நான் கோடிங் ரீஜன். intron வந்து நான் கோடிங் ரீஜன். இது யூகரியோட்டிக் ஜீன்ல இப்படி இருக்கும். ப்ரோகேரியட்ஸ்ல இது இருக்குமா? இருக்காது.
அப்ப டூரிங் தட் எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன், இது என்ன சார்னா எம்ஆர்என்ஏ என்னமோ நினைச்சிடாதீங்க, ஏற்கனவே நடத்திட்டோம் ஜெனடிக் இது செல் பயாலஜி நடத்தும் போது. எம்ஆர்என்ஏல ஃபர்ஸ்ட் நான் சொன்னல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது பேஜ் நம்பர் 68ல கூட நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 68 கீழே டயக்ராம் இருக்கு பாருங்க. சரியா? அப்ப ஒரு எம்ஆர்என்ஏ ஒரு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப எப்படி இருக்கும்? கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும், நான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும், இன்ட்ரான் இருக்கும், எக்ஸ்ட்ரான் இருக்கும். அப்ப கோடிங் சீக்வன்ஸ் அது என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். கோடிங் மீன்ஸ் they having the codons, triplet codons, மூணு கோடானா இருக்கும், மூணு கோடானா இருக்கும். எப்படி இந்த AUG அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி. இந்த நான் கோடிங் சீக்வன்ஸ்ல எதுவுமே இருக்காது, நான் கோடிங் சீக்வன்ஸ்ல எதுவுமே இருக்காது. So அப்ப the removal of these non-coding sequences during the mRNA production, that mRNA is a removal of non-coding, that is called intron. இத பத்தின அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ப்ளைசிங். 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். removal of intron or removal of non-coding sequences we are called as splicing. 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். சரி சார், இது எங்க நடக்கும்? யூகேரியாட்ஸ்ல நடக்கும். What about bacteria? They do not have any mechanism of this splicing. எந்த splicing ஒரு மெக்கானிசமே பாக்டீரியால நடக்காது. So the bacterium cannot cut and discard that introns. இது ப்ராப்ளம். அப்ப சொல்யூஷன் என்ன சார்? சொல்யூஷன் என்ன? சிம்பிள் சொல்யூஷன். எஸ், அதுல என்ன சொல்றாங்கன்னா சொல்யூஷனு, இந்த கேஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏவை உருவாக்க முடியும். நார்மலா எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கதை, டிஎன்ஏ புரோட்டீன், டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன், இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன செய்யணும்னா, that mRNA is converted into the DNA. இது எப்படி சார்? இந்த reverse transcriptase, that enzyme we are using. அப்ப இங்க mRNA is a master copy. இது ப்ளூ பிரிண்ட். mRNA இருந்து என்னவா உருவாக்கிறோம்? cDNA உருவாக்கிறோம். cDNA உங்களுக்கு தெரியும், காப்பி டிஎன்ஏ இல்லைன்னா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சொல்லலாம். So they carried that continuous genetic information that can be. அப்ப இதுல வந்து இந்த ப்ராசஸ்க்கு வழியே கிடையாது. அப்ப இது மாதிரி நிறைய உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 70ல அதுக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷன் என்னன்னு கேட்டா, ஆர்டிபிஷியல் ஜீன், செயற்கையா ஒரு ஜீனை உருவாக்குறது வித்தவுட் இன்ட்ரான். இந்த இன்ட்ரானே இல்லாத ஜீனை உருவாக்க முடியும். அது செகண்ட் சொல்யூஷன். சரி, இதான் சொல்யூஷன் ஃபார் திஸ். ரைட். அடுத்த ப்ராப்ளம் 4. இல்ல யூகரியோட்டிக் protein is not always a stable into the bacterial cell. யூகரியோட்ல புரோட்டீன் மாதிரி பாக்டீரியல் செல்ஸ்ல இருக்காது. அப்ப இந்த பாக்டீரியல் புரோட்டியஸ் என்ன செய்யணும்? பாக்டீரியால நிறைய என்சைம் இருக்கும். they may be destroyed into that foreign protein. நம்ம உள்ள அனுப்ப புரோட்டீனை, அந்த ஹைபிரிட் புரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்யூஷன்? some proteins are labeled for that export from that bacteria into the medium. The hybrid protein can be separated by some chemical cleavage for methionine அந்த மாதிரி. I mean the protease incubation protease ஜீனை வந்து அங்க தடுக்கிறது, அதை டெஸ்ட்ராய் பண்ண விடாம தடுக்கக்கூடிய சில ஜீனை உருவாக்குது. பேஜ் T4 மூலம். சரியா? that can be introduced into that incubate that degradation of foreign protein. அதாவது பாக்டீரியாத்துல உள்ள அந்த புரோட்டியஸ் என்சைம் என்ன செய்யும்? நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஜீனோ இல்லைன்னா எப்படி சொல்றது, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஃபாரின் புரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதை டெஸ்ட்ராய் பண்ண விடாம அந்த புரோட்டியஸை இன்ஆக்டிவ் பண்ணுறது, இல்லைன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ண விடாம காப்பாத்துறது, அதான் அதோட இது. சரியா? அடுத்தது ப்ராப்ளம் 5. The gene product must be modified after the translation. எஸ், கண்டிப்பா மாடிஃபை பண்ணணும். ஏன்னா அதுல வந்து சொல்யூஷன் அப்ப என்ன செய்யணும்? the removal of the extra amino acid, addition of certain oligosaccharides, அதெல்லாம் நம்ம ஏன்னா பாக்டீரியத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டா எக்ஸாக்டா பொருந்தாது யூகரியோட்டிக் வரும்போது. அப்ப நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம், தீஸ் ஆர் தி சொல்யூஷன். ஓகேவா? ரைட். அடுத்த எக்ஸ்பிரஷன் இன் த யூகரியோட்டிக் சிஸ்டம். இதெல்லாம் வந்து யூகரியோட்டிக் சிஸ்டம்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் சார். கொஞ்சம் வேகா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா? So some problems are that faced in that bacteria can be solved using that. சரி, பாத்தீங்களா? இதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. சில இது வந்து என்னதான் நம்ம சொல்யூஷனு பாக்டீரியத்துல கிடைக்காது. அந்த மாதிரி கேஸ்ல என்ன செஞ்சிடும்? பாக்டீரியத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கு பதில் ஈஸ்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க.
அதான் என்ன சொன்னா எக்ஸ்பிரஷன் இன் ஈஸ்ட் யூகரேட்டிக் பெல். யூகரேட்ல பாக்டீரியா அக்செப்ட் ஆக மாட்டேங்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் த பாக்டீரியா வி ஆர் யூசிங் த ஈஸ்ட். ஏன் சார் ஈஸ்ட் அவ்வளவு இதா சார்? பாக்டீரியத்தை விட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஈஸ்ட் ஹேவிங் த ஃபாலோயிங் அட்வான்டேஜ் ஓவர் த பாக்டீரியா. என்ன அட்வான்டேஜ்? த டெக்னிக் சீப், சேஃப், நான் பேத்தோஜெனிக். Introns discarded during that mRNA process. I may circle the plasmid can be used for vectors. DNA polymerase of the yeast able to recognize the many animal promoters. And the yeast also a special segment they're having. It's automatically it's a replicating sequences. Other ARS fragments அதெல்லாம் யூஸ் பண்ணுது. So these fragments are provide the ability to the replicate, automatically replicate. The yeast plasmids are used to the construct that shuttle vector use ஆகுது. It is shuttle vector known as the sp40 PBR320 தான் நம்ம அப்படி மாதிரி சொல்றோம். To express the vector even that prokaryotic as well as eukaryotic அப்படின்னு சொல்றோம். சரியா? Right. The expression next expression in the higher plants and animals. இது வந்து இப்ப பாக்டீரியால சொன்னோம், ஈஸ்ட்ல சொன்னோம், இப்ப பிளான்ட்லயே அனிமல்ல சொல்ல போறோம். Gene actually that manipulation the following involve that they recognize the entire organism from that single cloned gene or culture cells. It may be bacteria இருக்கலாம், ஈஸ்டா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், அனிமல் கல்ச்சரா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். சரியா? ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த எக்ஸ்பிரஷன் இன் த ஹையர் பிளான்ட். ஒரு ஹையர் பிளான்ட்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றது. ஸோ நார்மலா யூனோ வெரி வெல் தட் பிளான்ட் வந்து ஒரு மற்ற அனிமல் செல்ஸை விட பிளான்ட் செல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிளான்ட் செல்ஸ்ல என்ன ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லலாம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ் டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி அது என்ன சார்? டோட்டிபொட்டன்சி சர்வ வல்லமை படைத்த செல். தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லலாம், சர்வ வல்லமை படைத்த செல். சரியா? அதாவது அது என்ன சார் அப்படின்னா இதுதான் வந்து பிளான்ட் செல்ஸ்ல நம்ம பயோடெக்னாலஜியோ ஜெனடிக் இன்ஜினியரிங்கோ இஸ் a major advantage of genetic engineering in that plant cells because of the feature totipotency. இந்த totipotency அப்படின்னா அந்த கேரக்டர் ஒரு அனிமல் செல்ஸ்ல கிடையவே கிடையாது, ஒரு பாக்டீரியால கிடையாது, பிளான்ட்ல மட்டும்தான் உண்டு. அதான் அதுல ஜெனடிக் இன்ஜினியரிங்ல அது ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த ஜெனடிக் இன்ஜினியரிங் ஃபார் த கிராப் பிளான்ட்ஸ் இந்த டோட்டிபொட்டன்சி சர்வ வல்லமை படைத்தது. அப்படின்னு என்னன்னா ஒரு செல்லை எடுத்துட்டு அந்த பிளான்ட்டையே உருவாக்கிடலாம். டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் தான் சார், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கெப்பாசிட்டி இருக்கும். நம்மளுக்கு எப்படி ஸ்டெம் செல் சொல்றோமோ அந்த மாதிரி the expression of gene into the correct cells at the correct time. அப்ப இதுல மெயினா வந்து ரெண்டு இது ரொம்ப முக்கியமானது இருக்கு. நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து என்ன சொன்னா TA plasmid for Agrobacterium tumefaciens. TA plasmid for Agrobacterium tumefaciens first category. ரெண்டாவது கேட்டகரி வந்து காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இது ரெண்டாவது கேட்டகரி. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். சரியா? யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் TA plasmid for Agrobacterium tumefaciens. இதுல என்ன அட்வான்டேஜ் சார் இந்த TA plasmids அப்படின்னு பார்த்தா இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ல இதுல TA plasmid tDNA for the TA plasmid is eukaryotic in nature. It induces the proliferation of the cell into the host and easy to introduce into that RNA into the plant cells. ஏன்னா plant cells இது ஈஸியா உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க முடியுது. And most of that it infect the most of the plants and to provide the natural system of genetic engineering plant. இதான் சார் கொஸ்டின், இதான் TRB கொஸ்டின். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் இன் பிளான்ட்ஸ்ல எதை யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. PBR322 இருக்கும், SV40 இருக்கும், அடுத்தது TA plasmid இருக்கும். ஆன்சர் TA plasmid. உடனே PBR322 எடுத்துக்கூடாது, அது ஃபெமிலியர். பிளான்ட் செல்ஸ் பொறுத்தளவு TA plasmid தான், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் தான். இது அட்வான்டேஜ். பட் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இது TA plasmidல. Agrobacterium it does not infect the monocot plant. அதான் இல்ல பிரச்சனையும். அதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் சொன்னேன். அக்ரோபாக்டீரியாவே டைகாட் பிளான்ட்ல ஓகே. வாட் அபவுட் மோனோகாட் பிளான்ட்? ஒரு வித்தலை தாவரம் that cannot use it clone with that monocot plant. They can use only the dicot plant. இது ஒண்ணுதான் டிராபேக், டிஸ்அட்வான்டேஜ் சொல்றோம் இதுல. சரியா? ரைட். அடுத்து DNA ஆஃப் த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். இது வந்து எப்படின்னா இதுவும் ஒரு பெஸ்ட் தான், TA plasmid மாதிரி தான். இட் ஆல்சோ
a potential vector னு சொல்லுவாங்க. naked DNA is infected that can enter into the plant directly. plant cells குள்ள டைரக்டாவே உள்ள போகும். சரியா? இது காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் யூஸ் பண்றோம். இப்படி டிஐ பிளாஸ்மிட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி காலிஃப்ளவர் மொசைக் வைரஸையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது வெரி லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் த கோஸ்ட், அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரியா? ரைட். நெக்ஸ்ட் த சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் இன் த பிளான்ட். ஒரு சக்சஸ் என்னென்ன பிளான்ட்லாம் சக்சஸ்ஃபுல்லா அட்டம் பண்ணியிருக்காங்க ஜெனடிக் இன்ஜினியரிங்னா, பீன் பிளான்ட், சன்பீன் பிளான்ட், நைட்ரஜன் ஃபிக்சிங் பிளான்ட் ஃபார் சீரியல்ஸ், herbicide tolerant plants for varieties, disease and insect resistant plant varieties, high lysine the corns, new plants within improve the photosynthetic efficiency, improve பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து பயோடெக்னாலஜி ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் அந்த பிளான்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். அட்டன் பண்ணிருக்காங்க, நிறைய சக்சஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணிருக்காங்க. சரியா? பிளான்ட் பொறுத்தளவு. சரியா? ரைட். இதெல்லாம் பிளான்ட் ரிலேட்டடா உள்ள விஷயம் சார். அடுத்தது அனிமல்ஸ் அடுத்து பார்க்க போகுது. எக்ஸ்பிரஷன் இன் த குளோன்டு ஜீன் இன் அனிமல் செல். ஏன்னா டைட்டிலே என்னது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிலபஸ் டைட்டிலே மெயினா என்ன இருக்குன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியல் செல்ஸ் தான் இருக்கும். நான் வெறும் பாக்டீரியல் செல்ஸ் மட்டும் சொல்லாம பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ் எல்லாமே எப்படி அந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்லிடுவோம். சரியா? ரைட். சோ இது எப்படின்னா அனிமல் செல்ஸ் பொறுத்தளவு டு அட்டெம்ப்ட் தட் அப்டைன் தட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபாரின் ஜீன் இன் அனிமல் செல்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஒன்னு வந்து ஜெனடிக் எக்ஸ்பிரஷன் இன் த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அது என்னன்னு சொல்றேன் நானு. சரியா? ஜெனடிக் எக்ஸ்பிரஷன். ரெண்டாவது வந்து என்ன சொல்லணும்னா சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி. சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி. மூணாவது வந்து கல்ச்சர், அது மெமலியன் செல்ஸ் வந்து கல்ச்சர் பண்றது, கல்ச்சர் ஆஃப் த மெமலியன் செல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னேன், the genetic expression of transgenic plants. அது என்ன சார் இது? transgenic, sorry, not plant, animal மாத்தி சொல்லிட்டேன். transgenic animals, the animal that has a foreign gene. ஓகே, ஒரு அனிமலுக்கு அந்த அனிமல்ல ஒரு ஃபாரின் ஜீன் இருந்தால் அந்த அனிமல் தான் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். அந்த அனிமல் தான் டிரான்ஜெனிக் அனிமல். தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஃபாரின் ஜீன்னா நம்ம டிசைடு ஜீன், நம்மளுக்கு தேவையான ஜீன் அந்த அனிமல்ல இருந்தால் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிறகு நேச்சுரலா கிடையாது, அது பேர் தான் மறுசேர்க்கை செய்யப்பட்ட விலங்கினம். அதான் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? டிரான்ஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். the introduction of introduced into the genes we are transgens. இதுல நிறைய அனிமல்ஸ்னா எதை சார் சொல்றீங்க? டிரான்ஜெனிக், ட்ரோசோபிலா, ஃபிஷ், சிக்கு, ஷீப்பு, மைஸ், பிக், எதெல்லாம் நம்ம மாற்றம் செஞ்சிருக்கோமோ ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் அது ஃபுல்லா டிரான்ஜெனிக் அனிமல் தான். தட் அனிமல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நார்மல் விட ஹைபிரிடா, அதாவது விகரா இருக்கும் முடியாது, எல்லா விஷயத்திலையும் பெஸ்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி சொமாட்டிக் ஜீன் தெராப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல இது கரெக்ஷன், இது கரெக்ஷன் ஆஃப் ஜெனடிக் டிசீஸ் பை ரீப்ளேசிங் த அப்நார்மல் ஜீன் இன் த நார்மல் ஜீன். இப்ப இந்த ஒரு டிஎன்ஏல இந்த ஜீன் தான் ஒரு டிசீஸை உருவாக்குனா இந்த ஜீனை மட்டும் என்ன செஞ்சு ரிமூவ் பண்ணிடுறது. அதான் சொமாட்டிக் ஜீன், சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்றது ஈஸி பட் வெரி டிஃபிகல்ட். சரியா? இதுல இந்த டார்கெட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் ஜீன் தெராப்பில பேஜ் நம்பர் 74ல என்னென்ன ஜீன்லாம் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து மூணாவது வந்து கல்ச்சர் ஆஃப் மெமாலியன் செல்ஸ். இட்ஸ் அ ஹைலி காஸ்ட்லி இந்த கேஸ், ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் கல்ச்சர்ல இதை மெயினா எங்க பண்ணுவோம், யார் பண்ணுவாங்கன்னு கேட்டா, எங்க பண்ணுவாங்கன்னு கேட்டா நிறைய உருவாக்க வேண்டி இருக்கும் பாத்தீங்களா, நிறைய தேவை இருப்பல, அங்கதான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது கல்ச்சர் ஆஃப் மெமாலியன் செல்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேக்சின். கோவிஷீல்டு, கோவேக்சின், அதுக்காக கொரோனாக்காக நம்ம வேக்சின் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா இந்த மாதிரி கல்ச்சர் பண்றதுதான். ஈவன் ஹார்மோன், மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, எதை நிறைய உருவாக்கணுமோ அந்த மாதிரி உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இது ஃபுல்லாவே அனிமல் செல்ஸ். இது மெயினா பிளான்ட் செல்ஸ், இது ஃபுல்லா அனிமல் செல்ஸ். சரியா? ரைட் சார். திரும்ப எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு சொல்றீங்களே சார், அப்படின்னு என்ன சார்? அதான் பேஜ் நம்பர் 75ல எதுக்கு இருந்தாலும் சொல்யூஷன் எக்ஸ்பிரஷன் வெக்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பிரஷன் வெக்டார், பேஜ் நம்பர் 75. It's nothing. It's a vector. It's a plasmid. இது ஒரு வகையான பிளாஸ்மிட், இல்லைன்னா வைரல் குரோமோசோம் கூட சொல்லலாம்.
It is used to carry a foreign gene for introduction of that living cells. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு லைவ் செல்ஸ்க்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். They produce their protein product coded for that foreign gene. Page number 75 and the 12.5 figure. அப்ப அந்த ஃபிகர்ல பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் வெக்டார். It may be due to that lack of expression signals such as initiation codon, restriction site, replication, origin of replication, marker gene, specific promoters. So the special vector we can provide that relevant expression signal. அதாவது நம்மளே உருவாக்கலாம் சார். எது இதெல்லாம் வேணுமோ அந்த வெக்டார்ல அதெல்லாம் உருவாக்கலாம். அப்ப the expression signal that is called expression vector. தேவையானதுலாம் the foreign gene will be integrated with the expression vector to introduce into that. அப்ப ஈஸியா இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார் மூலம் ஒரு லைவ் செல்ஸ் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அப்ப complete that expression. The transcription of the mRNA synthesis, translation of protein synthesis, அது எல்லாமே. The three type of the expression vector is that one of the expression vector for prokaryotes and shuttle vector for prokaryotic and eukaryotes and mammalian expression vector. இது எல்லாமே அடுத்த மூணு கேட்டகரியா இருக்கு. Expression vector of prokaryotes. The expression vector is used for carrying that some foreign gene into prokaryotes. அப்ப following relevant signals will be must be added. அப்ப கண்டிப்பா ஒரு ப்ரோகேரியட்னா என்னென்னலாம் அந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் ப்ரோமோட்டார் இருக்கணும், சைன் டால்க்னோ சீக்வன்ஸ் இருக்கணும். ஏன்னா இது யூகேரியட்ல இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், மார்க்கர் ஜீன், இனிஷியேஷன் கோடான், இது எல்லாமே இருக்கணும். இதான் the expression of vector in for prokaryotes. இதே subtle vector for prokaryotic and eukaryotes. Shuttle vector அப்படின்னு சொல்றது we are carrying the foreign gene in ரெண்டுக்குமே prokaryotic carry பண்ணும், eukaryotic carry பண்ணும். They are capable of multiplying the both bacteria and the yeast. So the relevant signals will be added. The construction of subtle vector, bacterial replication, marker gene அதெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. Mammalian expression vector they are used to carry the foreign gene into the mammalian cells. The following relevant expression signals will be added. A portion of PBR322 contain a origin of replication, origin of SV40, SV40 yearly promoter and marker genes. The expression vector ஒன்றும் இல்லை சார், நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஃபுல்லாவே அதில் உள்ள கொண்டு வர முடியும். அதை வச்சு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதான் எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு சொல்லுவோம். So these are the important points about that transgenic animals we are using that. அதே transgenic plant ன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். We are desired gene will be introduced into that plants. That plants we are transgenic plant. எப்படி நம்ம desired gene introduced into that animals we are transgenic animals சொல்றோமோ இதுக்கு பேர் transgenic plant ன்னு சொல்றாரு. ஸோ இதுல மெயினா பிளான்ட் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நிஃப் ஜீன் சார். டிஎன்பிசில இந்த கொஸ்டின் கேட்டாங்க. transgenic plantல with நிஃப் ஜீன், நைட்ரஜன் ஃபிக்சிங் ஜீன், இது உங்களுக்கு தெரியும். மெயினா லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. வளிமண்டலத்துல உள்ள நைட்ரஜனை நேச்சுரலாவே பிக்ஸ் பண்ணக்கூடிய ஜீன். ரைசோபியம் பாக்டீரியா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அந்த ஜீன். அப்ப இதுல மெயினா டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட், டிரான்ஜெனிக் டோபின், அந்த பிளான்ட்டையே என்ன செஞ்சிடும், நம்ம மாத்திடுறோம். நார்மல் டொபாக்கோவை டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்டாவே மாத்திடுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் நிப் ஜீன்ஸ். சரியா, டிசைடு ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி. So even that transgenic plant we can create the applying the genetic engineering. நிறைய நம்ம பேஜ் நம்பர் 78ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. எப்படி டிரான்ஜெனிக் பிளான்ட்ல இதேதான் பேசிக் மெத்தட் தான். பேஜ் நம்பர் 78ல பாருங்க. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ், அதான் டிஐ பிளாஸ்மிட், அதான் ஒரு பாக்டீரியம் சொன்ன பாத்தீங்களா சார். அவங்கள மீட் பண்ணுங்க. ரைசோபியம் தான் பாக்டீரியம், சாயில் பாக்டீரியம். அப்ப ரைசோபியத்துல என்ன இருக்கும், அந்த நிப் ஜீன் இருக்கும். பேஜ் நம்பர் 78 பாருங்க. அப்ப அதை மொத்தம் டிசைட் பண்றோம், அதை கட் பண்றோம். நிப் ஜீன்ல அந்த கட் பண்றோம், இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலம் கட் பண்றோம். அப்ப இதுல அக்ரோபாக்டீரியம்ல அந்த டிஐ பிளாஸ்மிட்ல கரெக்டா நம்ம தேவையான ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரியா, அப்ப அக்ரோபாக்டீரியம் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அது என்னவா மாறிடுச்சு, டிஐ அந்த நிப் ஜீனை கொண்ட ஒரு டி டிஎன்ஏவா அது மாறிடுச்சு. ஓகேவா, ரைட். 1 minute. கனகவல்லி பேசுங்க என்கிட்ட. கனகவல்லி ரோல் நம்பர் 131. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு அன்மியூட்ல இருக்கீங்க? கொஞ்சம் கான்சியஸா இருங்க.
மியூட்ல இருக்குமா அன்மியூட்ல இருக்குமான்னு கொஞ்சம் பாருங்க, தேவையில்லாம சவுண்ட் வரக்கூடாது. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 78ல இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியா இருக்கு. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ், இது பாக்டீரியா. அதுல இருந்து டிஐ பிளாஸ்மிட் எடுக்கிறோம், சரியா? அதுக்கு அடுத்து அந்த டிஐ பிளாஸ்மிட் எடுத்து இந்த பக்கம் நம்ம ரைசோபியத்துல டிசைடு பிளாஸ்மிட்ஸ், அதுலதான் என்ன இருக்கும், ரைசோபியம் உங்களுக்கு தெரியும், நிப் ஜீன், நைட்ரஜன் பிக்சிங் ஜீன். அப்ப கரெக்டா நம்மளுக்கு தேவையான அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் டிஎன்ஏவை டிஎன்ஏ ஃபிட் பண்ணி அதுல நம்மளுக்கு தேவையான ஜீனை வந்து இங்க ஃபிட் பண்றோம். தட்ஸ் அ நிப் ஜீன். இந்த ஜீன் தான் என்ன சொல்றோம், நிப் ஜீன், நைட்ரஜன் பிக்சிங் ஜீன். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டிஐ பிளாஸ்மிட்ஸ்ல இந்த நிப் ஜீன் இருக்காது. அப்ப நம்ம தேவையான நிப் ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப இதே மாதிரி நிறைய காப்பீஸ் நம்ம உருவாக்க முடியும். அதுல பாக்டீரியா மூலம் இதை என்ன செஞ்சிடறோம், இப்ப இது வந்து நம்ம டிசைட் ஜீனை ஒண்ணு, இதை என்ன செஞ்சிடறோம், ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள ஈகோலைக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். அப்ப இதுல இருந்து கல்ச்சர் பண்ணும்போது நிறைய பாக்டீரியா உருவாக்குறோம். அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் என்ன ஜீனோட வரும், நிப் ஜீனோட வரும். அப்ப we can clone, நிறைய குளோன் பண்றோம். அப்ப ஒவ்வொரு செல்லும் என்ன செய்யும், டிரான்ஜெனிக் பிளான்டா வெளியே வரும். that plant having that nip gene. What's the use of nip gene? ஏற்கனவே சொல்லிட்டேன். மெயினா நிப் ஜீன் வந்து ரைசோபியம் பாக்டீரியத்துல உள்ள லெகுமினஸ் பிளான்ட் சொல்லும் பாத்தீங்களா, வேர் முடிச்சுக்கள் உள்ள தாவரங்கள். அந்த இதுதான் பிளான்ட்னா, இதுல வந்து இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல இதுக்குள்ளதான் அந்த ரைசோபியம் இருக்கும். ரைசோபியக்குள்ளதான் நிப் ஜீன் இருக்கும். சரி, இந்த நிப் ஜீன், இந்த ரைசோபியம், இந்த பிளான்ட்ல உள்ள நேச்சுரலா அட்மாஸ்பியர்ல உள்ள நைட்ரஜனை இது மூலம் எடுத்துக்கிடுது. ஏன் எல்லா பிளான்ட்ஸுக்கும், ஃபார்மருக்கு கிடைக்கிற எல்லா பிளான்ட்ஸுக்கும் இந்த நிப் ஜீனை உள்ள பிளான்ட்டை உருவாக்கிட்டா நைட்ரஜன் ஃபெர்டிலைசரே போட தேவையில்லை. இதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங். தட் இஸ் கால்ட் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ். நைட்ரஜன் ஃபெர்டிலைசரே போட தேவை. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம், சரியா? சோ இதுதான் அதுல அட்வான்டேஜ் நம்ம பார்க்கிறோம் நிப் ஜீன் பொறுத்தளவு, சரியா? இது மட்டும் கிடையாது. ஈவன் தட் டொபாக்கோ பிளான்ட், டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட்ஸ், ஏன்னா டொபாக்கோ உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நாட் டாலரண்ட் டு த ஹெர்பிசைட்ஸ் பிகாஸ் தே லேக் ஆஃப் த ஹெர்பிசைட் டாலரண்ட் ஜீன். டொபாக்கோல என்ன கிடையாது, அந்த ஹெர்பிசைடை டாலரேட் பண்ணக்கூடிய ஜீன் கிடையாது. அப்ப அந்த ஜீனை வந்து அந்த ஜீன் உள்ள மாதிரி ஒரு டொபாக்கோ சரியா உருவாக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. இந்த ஜீன் எங்க இருக்கும், சால்மோனெல்லா ஸ்பீசிஸ்ல இருக்கு. எந்த ஜீனு, எப்படி இங்க நிப் ஜீன் வந்து எங்க இருக்கு, ரைசோபியத்துல இருக்குதோ, இந்த ஹெர்பிசைடு டாலரண்ட் ஜீன் வந்து எங்க இருக்கு, சால்மோனெல்லா ஸ்பீசிஸ்ல இருக்கு. அப்ப that salmonella species the gene will be isolated and introduced into the plant for particular என்ன plant, tobacco plant. So அந்த plant இதே procedure தான். அப்ப we are plants are tolerant to the herbicides. That's a transgenic tobacco அப்படின்னு சொல்றோம். I mean the transgenic tobin, இது அடுத்தது the bean plant, the gene for that production of storage proteins. அந்த storage protein வந்து என்னன்னா பாசோலின் சொல்லுவாங்க, சரியா? This gene pasolines are isolated and introduced into the இந்த ஜீனை வந்து தனியா எடுத்து டொபாக்கோ பிளான்ட்ஸ்ல போட்டாலும் சரிதான். அப்ப நியூ பிளான்ட்ஸ் வந்து அந்த டிரான்ஜெனிக் பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், டொபின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜீனை வந்து ஆட்டோமேட்டிக்காவே உருவாக்கிறது. ஸோ இதெல்லாம் பிளஸ், அந்த நமக்கு என்ன தேவையோ, ட்ரவுட் ரெசிஸ்டண்டா வேணுமா உருவாக்கலாம், டிசீஸ் ரெசிஸ்டண்டா வேணுமா உருவாக்கலாம். நிறைய பிளான்ட்ஸ், நிறைய கனி வரணுமான்னு நிறைய ஈல்டு கொடுக்கணுமா உருவாக்க முடியும். எல்லாம் ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் தான், சரியா? ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஜெனிக் பிளான்ட் பேஜ் நம்பர் 79ல இருக்கும். அதில் நீங்க ரீட் பண்ணாலே புரியும், ஒரு 6 பாயிண்ட். மற்ற பிளான்ட்டுக்கும் இதுல டிரான்ஜெனிக் பிளான்ட்டுக்கும் எல்லாமே ஹைபிரிட்ஸ் இருக்கும், பக்காவா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் டிரான்ஜெனிக் அனிமல்ஸும். எப்படி டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் சொல்றோமோ அது மாதிரி டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். அப்ப அனிமல் கண்டெய்னியா இங்க என்ன சொல்றாங்க, இங்க எப்படி நம்ம ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை டிசைன் ஜீனை வந்து டிரான்ஜெனிக் அந்த பிளான்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ, அதே மாதிரி the animal contain a inserted the foreign DNA, that is not transgenic animal. Maybe that's a mouse இருக்கலாம், cat இருக்கலாம், cattle, drosophila, pig, rabbit, அந்த மாதிரி. மேக்ஸிமம் அனிமல்ல ஹியூமன்ல ரொம்ப தான் செய்யறது கிடையாது, சரியா? பட் இட் கிரியேஷன் ஆஃப் த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். அப்ப டிசைடு கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்கும். என்னது, ஒரு சிக்கனை ஹை கிளாஸ் ஆஃப் மீட், ஹை ஈல்ட் ஆஃப் மில்க், இன்க்ரீஸ் த wool production, increase the egg production.
அப்ப அந்த எது தேவையோ அதை மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி உருவாக்க முடியும். இல்ல டிரான்ஜெனிக் மவுஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் டிரான்ஜெனிக் மவுஸ் வந்து டிஎன்ஏ கண்டெய்ன் த ஜீன் ஃபார் ரேட் growth ஹார்மோன். அதாவது அந்த டிரான்ஜெனிக் நார்மல் மவுஸுக்கும் டிரான்ஜெனிக் மவுஸ்க்கு என்னது, நிறைய ரேட்டோட growth ஹார்மோனை உருவாக்க முடியும். அப்ப இன்க்ரீஸ் த வெயிட், ஹைட் போறதுக்கு. டிரான்ஜெனிக் கேட்டின்னா ஹை ஈல்டு மில்க் ப்ரொடக்ஷன், உள் ப்ரொடக்ஷனுக்கு. டிரான்ஜெனிக் ரேபிட் பிக்னா சைஸ் ஆஃப் த பாடி வில் பி இன்க்ரீஸ்டு. ஸோ த அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஜெனிக் அனிமல் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, இதுல நிறைய சொல்லலாம் அட்வான்டேஜ்ல. ஆக்சுவலி த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த உள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனிமல்ல கிடைக்கக்கூடியது மில்கா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், உள்ளா இருக்கட்டும், எல்லாமே டிரான்ஜெனிக் தான். ஹைபிரிட்னு சொல்றோம்ல, சிக்கன் இருக்கு, டிரான்ஜெனிக் தான். சரியா? அது எப்படி வேணா நம்ம உருவாக்க முடியும். இப்போ ஒரு சிக்கன்ல வந்து நிறைய ஒரு டிசீஸ் வருது, ஒரு பாக்டீரியல் வைரல் டிசீஸ்னா அந்த வைரஸே தாக்காத மாதிரி ஒரு சிக்கை உருவாக்கிடுவாங்க சயின்டிஸ்ட் த்ரூ பயோடெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங். டிரான்ஜெனிக் ஷீப் இட் செக்ரீட் தட் வேல்யூபிள் புரோட்டீன் இன் தட் மில்க். அந்த பர்டிகுலரா the blood clotting protein for factor 9. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனிமல்ஸ் மூலம் அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லலை. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் அப்ளிகேஷன்ல இங்க தனி டாபிக் இருக்கு. இப்போ ஃபுல்லாவே இந்த ரிலேட்டட் தான் சொல்றோம். சரியா? ரைட். அடுத்த பேஜ் நம்பர் அவ்வளவுதான் சார். இதுல ரெண்டு டைட்டில் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ரெண்டு டைட்டில் தான், இன்னைக்கு 2 டைட்டில் தான் பார்த்திருக்கோம். ஒன்னு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகரியோட்டிக் செல், இன்னொன்னு எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல். ரெண்டு டைட்டில் தான் பார்த்திருக்கோம். ஸோ இது பேஜ் நம்பர் 81ல அதே விஷயம் தான். இது சும்மா ஆல்ரெடி நடத்தினதான், சில ஃபிகரோட இருக்கு. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டாம். சரியா? டிரான்ஜெனிக் அனிமல் அண்ட் பிளான்ட் எப்படி இதுல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு ராட்ல டியூமர் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஒரே விதமான ஆன்டிபாடியை உருவாக்க முடியும் இந்த மெத்தட்ஸ்ல. அதான் அந்த பேஜ் நம்பர் 81ல இருக்கு. 82ல அதே மாதிரி இந்த டிடிஎன்ஏ அந்த என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, இது ஏற்கனவே உள்ளதான் சார். இது வேற புக்கு, அது வேற புக்கு. இதுல என்னென்ன மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு புக்ல டீடைல்ஸா அதுல சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி குளோன் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் குளோன் பத்தி நான் பேஜ் நம்பர் 83ல கொடுத்துருக்கேன். ஒரு குளோன்னா காப்பீஸை உருவாக்குறது, நிறைய காப்பீஸை உருவாக்குறது. சரியா? அதுல ட்ரோன் அண்ட் எக், இது ஏற்கனவே 12th புக்ல கூட இருக்கும். செல்ஸ் ஃப்ரம் த உட்டர், த செல் வித் நியூக்ளியஸ், நார்மல் எக். Biopiracy, sorry to disturb you, sir. Biopiracy, biopiracy in this lesson only, right, sir? Biopiracy. Biopiracy, the same thing, sir. Actually, when we produce more hybrids and we ignore அதுல அப்ளிகேஷன்ல வரும் மிஸ். இது எல்லாமே அப்ளிகேஷன்ல வரும். நம்ம அப்ளிகேஷன் நடத்தவே இல்லை, சும்மா டெக்னிக்ஸ் மட்டும் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அது ஃபுல்லா அப்ளிகேஷன்ல அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, மெடிசன்ல வரும். அது ஃபுல்லாவே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் அதெல்லாம். ஓகே. சோ இதுல ஜீன் குளோனிங் அப்படின்னு பார்க்கும்போது, குளோனிங் ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்ல சும்மா அந்த ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். சரியா? அதுல வந்து 2 அந்த செல் ஃப்ரம் உட்டர் அண்ட் நார்மல் எக். சரியா? அதுல வந்து ரிமூவல் ஆஃப் தட் எக்ல உள்ள நியூக்ளியஸ் ரிமூவ் பண்றோம், யூனிக்ளியேட்டட் எக். அந்த அதுல இருந்து அந்த பர்டிகுலரா இதுல உட்டர் செல்ஸ்ல உள்ள நியூக்ளியஸ் ஐசோலேட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து காப்பீஸை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. டாலி அப்படின்னு ஒரு ஆடு தான் வந்து முத உருவாக்கி இருப்பாங்க. இது வந்து சரியா? ஜீன் குளோனிங்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வில் பி இன்க்ரீஸ் இன்டு தட். நிறைய காப்பீஸ் வந்து ஒரே மாதிரியான இதை நிறைய உருவாக்குறத நம்ம குளோனிங் சொல்றோம். இதுல மெயினா வந்து அது பிளான்டா இருக்கலாம், இல்ல அனிமலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள் இன்னைக்கு நடத்தினது. ஸோ மெயினா வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் வந்து என்னன்னா, 2 டைட்டில் தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நடத்தினதுல ஒரு கொஸ்டின் வரும். இன்னைக்கு நடத்தினதுல ஒரே ஒரு கொஸ்டின் வரும். உடனே லெஃப்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஒரு கொஸ்டின் வரும். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகரியோட்டிக் செல் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகரியோட்டிக் ஜீன் இன் த பாக்டீரியா செல்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னா, இனி ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங், அதுல அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் பொறுத்தளவு இதுல அனிமல் ஹஸ்பண்டரி, அக்ரிகல்ச்சர், மெடிசன், இந்த 3ல ஒரு கொஸ்டின் வரும். இது எல்லாமே தியரி தான் சார். நான் நடத்தி உங்களுக்கு புரியணும் ஒன்றும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா தியரி தான். ஆனா உங்களை வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சில பேர் பயங்கரமா பிஹெச்டி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த இதுல மடக்கிடுவாங்க ஒரு கொஸ்டின். என்னத்தையாவது ரீசெண்டா ஏதாவது ஒரு புக்ல நடத்தினது என்னத்தையாவது
கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2019 அப்படி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சரியா? பட் மோஸ்ட்லி நான் வந்து அதுக்காக தான் மெட்டீரியல் கொஞ்சம் ஓல்டு எடிஷன் புக்கும் இருக்கும், நியூ எடிஷன் புக்லயும் ரீசெண்டா என்னென்னலாம் பயோடெக்னாலஜில இந்த 3 ஏரியால பண்ணியிருக்காங்க, அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் ஆகும் சார். இந்த ஜெனடிக்ஸ் முடியறதுக்கு இந்த ஒரு கிளாஸ் தேவைப்படும். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நடத்துறேன். ஓகேவா? வெயிட். தேங்க்யூ. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம்.